நாட்டிங் ப்ரோ. இந்த ரீ ரிலீஸ்க்கு ஏதாவது ஒரு ரெண்டு இருக்கா ப்ரோ? இல்ல அது தமிழ் படம் ஓடுற வரைக்கும் போடுங்க, போகும். ரீலீஸ்ல 2 படம் தான் ஓடி இருக்கு. 3 ஒன்று, வாரணமாயிரம் ஒன்று, 2 படம் தான் ஓடி இருக்கு. அதெல்லாம் சும்மா பேருக்கு தான் பண்றாங்க. அதான் நீங்க அதான் சொல்லிட்டே இருப்பீங்க. இப்ப என்ன லைனா ரிலீஸ் பண்றாங்கல்ல, ஸோ ஏதாவது உண்மையிலே ஓடுதா இல்ல ஏதாவது சும்மா இதுக்காக பண்றாங்களா என்ன? இந்த முகவரி படத்துல ஒரு சீன் இருக்குங்க. ஒரு சீன்ல வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக போய் நிப்பாரு கவுண்டர்ல. அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கும். பின்னாடி நிப்பாரு அஜித். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு இன்னொரு கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அங்க போய் கூட்டம் சேர்ந்துருவோம். இன்னும் அஜித்தை வந்து அந்த அந்த கவுண்டருக்கு போவாரு. அந்த கவுண்டருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கவுண்டர் கூட்டம் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கவுண்டருக்கு போறாரு. அப்படிதான் இது எல்லாமே. எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஓடுறது தான். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு எப்பயுமே அந்த அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே ஓகே, ஒர்க் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு சொல்ல முடியாது. இல்லை, மத்தவங்க இதை எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. இது எல்லாம் ரீ ரிலீஸ் தான் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. பட் நமக்கு என்ன, எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு நல்ல படம் கூட தமிழ்ல வரலையா, எல்லாம் ரீல்ஸ் பாக்குற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா, அந்த லெவல்ல இருக்கோமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணுங்க தமிழ் சினிமாக்கு. நீங்க வந்து சும்மா வந்து உடனே முடிவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் எப்ப எடுத்த படம், போன வருஷம் எடுத்த படம், நீங்க அதை பார்த்து சொல்லக்கூடாதுல்ல. ஆனா இப்ப கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இனிமே ஏதாவது நல்ல படம் வந்தா அது கொஞ்சம் இருக்கலாமே, என்ன இருக்கு, எல்லாமே அப்படித்தானே. ஆமா ஆமா கரெக்ட் தான். ப்ரோ எவ்ரி இயர் பிப்ரவரி அதுக்குன்னே விட்டுருவாங்களா அவங்க ரீ ரிலீஸ்க்குன்னு? நீங்க கடைசியா எடுத்து பாருங்க. எல்லாரும் விக்கிபீடியா எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா ஓடின படம் பிப்ரவரியில பருத்தி வருது. 15 வருஷம் ஆச்சு. எடுத்து பாருங்க. நான் பொய் சொல்லல, நீங்க என்ன எடுத்து பாருங்க. எனக்கு தெரியும் எல்லா படத்தோட இதையும் நீ உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். கடைசியா பிப்ரவரியில வந்து ஹிட் ஆன படம் பருத்திவரன். 15 வருஷம் ஆச்சு. பிப்ரவரியில ஒரு படம் இல்லைங்க. நீங்க அது எடுத்து பாருங்க. அது எதனால, ஏதாவது ஸ்பெசிபிக்கா ரீசன் இருக்கா இல்ல அது ஒரு இதுவா ஃபாலோ ஆயிட்டு வருதா? இல்ல, அது அமைஞ்சு போச்சு, வேற என்ன பண்ண முடியும். ஹாய் கார்த்தி ப்ரோ, கேக்குங்களா? ஹாய் ப்ரோ. ப்ரோ, சேலம்ல ஒரு மீட் போயிங்க ப்ரோ, ரிலையன்ஸ் மால்ல. நானே ரிலையன்ஸ் மால்ல பார்த்தது இது வரைக்கும். என்ன ப்ரோ சொல்றீங்க, சீரியஸா சொல்றீங்களா என்ன? ஆமாங்க, நான் சேலம் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அங்கதான். ரிலையன்ஸ் மால்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் சென்னை தாங்க இருக்கேன் 2 வருஷமா. ஒன்ஸ் வந்து மீட் போயிங்க. சேலம்ல எத்தனை பேர் இருப்போம்ல உங்களை ஃபாலோ பண்ணிட்டு. சரி, ஓகே, ட்ரை பண்றேன். ப்ரோ இன்னொன்னு, இவரு தமிழன் பார்ட்டி பண்ணணும்னா உங்களுக்கு க்ளோஸா ப்ரோ, ஏதாவது பேசிருக்கீங்களா? ரொம்ப க்ளோஸுங்க, நம்ம அண்ணன் தான். சொல்லுங்க, என்ன விஷயம், அவர்கிட்ட சொல்லணுமா? இல்ல ஜஸ்ட் கேக்குறேன். இல்ல நீங்க சேலம் தானே, அதனால ஜஸ்ட் கேக்குறேன். நம்ம அண்ணன் தான், ஏதாவது சொல்லுங்க, சொல்றேன். இல்ல ப்ரோ, இல்ல ஒரு மீட் போயிங்க ப்ரோ, மீட் பண்ணலாம், அதுக்காக தான் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஐபன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஜஸ்ட் அண்ணன் கிட்ட விஜய் பேசணும். ரசிகர் மன்ற தலைவர் சேலத்துக்கு. அது தெரியும், அதுதான் தெரியும். அண்ணன் இப்ப ரொம்ப ஆக்டிவா வேற இருக்காரு. அப்படியா, சூப்பர், சந்தோஷம். ஓகே ப்ரோ. இல்ல சீரியஸா நான் சொல்றேன், நீங்க சேனல்ல கொஞ்சம் நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க உங்களுக்கு. ஃபேன் பேஸ்ங்கறோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் இங்க நீங்க ஒரு மீட்டப் வச்சா நல்லா இருக்கும், அதனால கேக்குறேன் எல்லாரும். ராபின்சன் ஸ்மைலி போட்டிருக்காரு ப்ரோ உங்களுக்கு. இந்த அம்பானி கல்யாணத்துக்கு போலியா கருத்து? நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா ப்ரோ? நான் ஏன் பண்ணோம்? உன்னையெல்லாம் அழைப்பு வர முடியல, உனக்கெல்லாம் பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் அழைப்பு வர முடியல. என்னடா சைக்கிள் ஓட்டிட்டு, எவன்டா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறது? அது அப்பத்துல இருந்தே சவுண்ட் வந்து தான் ப்ரோ இருக்கு, யாரு என்னன்னு தெரியல. இவன் தான் அந்த விஜய் மான் நினைக்கிறேன். இல்ல அது சைக்கிள் அப்படி ப்ரோ நான் இல்ல ப்ரோ, அதுதான் உங்களுக்கு சொன்னேன். நான் அப்பத்துல இருந்தே அந்த சவுண்ட் கேட்டு நினைக்கிறேன். ஜோரோ எவனோ ஒருத்த சைக்கிள் ஓட்டிட்டே இருக்கிறான், எவன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
ரீட்டா நடன குழு மாதிரி இன்னைக்கெல்லாம் வந்து எல்லா செலிபிரிட்டி அனில் கபூர் கிண்ணில் கபூர்ல ஏறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேராட்டா மாதிரி எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு. காலிலேருந்து ஒரே சிரிப்பு நமக்கு. பரவாயில்லையா அதனால உண்மையாலுமே எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிக்கும், ஆனந்த் அம்பானி. அந்த பையன் ரொம்ப ரொம்ப இயற்கை ஆர்வலர். நான் பார்த்தேன், ஒரு இது பார்த்தேன், 600 ஏக்கர் வந்து மரமெல்லாம் இது பண்ணி ஒரு காடு மாதிரி உருவாக்கி அங்கே யானையெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி பெரிய விஷயம் உண்மையாலுமே. காசு இருக்குது அப்படிங்கிறக்காண்டி ஃப்ளாம்பாயிண்ட்டாக இருக்கிறத விட கொஞ்சம் இயற்கை, அது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஹெல்த்தாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படியாட்டு இருக்குது பாவம். ரொம்ப வெரி நீங்க ஐயோ, நீங்க எப்படிங்க இதை வந்து ஒருத்தரை வந்து பழகாம பேசாம பார்க்காம எப்படிங்க இப்படி பேசுறீங்க? இல்லையா, நான் என்ன ஏன் அவருக்கு வந்து கோடியா பணம் இருக்குங்க, கோடியா பணம் இருக்கு, 600 ஏக்கர் எடுத்தாரு, இதை பண்றாரு, கேட்கிறேன். விமர்சனம் வந்து டக்குனு பண்ணிடுறீங்க. இல்ல இல்ல ஒண்ணு கேட்கிறேன், ஒரே விஷயம் என்னன்னா, அது எப்படி நீ எல்லாத்துக்குமே குறுக்கு சால் ஓட்டுற, குறுக்க பேசுற, என்னை பேசவே அது விட, அது கரெக்ட் மட்டும்தான் கரெக்டா நான் கேட்கிறேன். அப்படி சொல்லுங்க. நீங்க வந்து திடீர்னு வந்து அவர் வந்து 600 ஏக்கர் சொல்றீங்களே என்ன? இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்ப பிரதமர் மோடி வந்து நீ என்ன பக்கத்துல நின்னு பாக்குறியா? அதெல்லாம் வந்து இல்லைங்க, அதெல்லாம் வந்து அவங்களுடைய பொழுதுபோக்குங்க, அவங்களுடைய பொழுதுபோக்குங்க. எப்படி ஜட்ஜ் பண்றோம்? இல்ல பீப்புள் எப்படி ஜட்ஜ் பண்றோம்? பப்ளிக்ல என்ன வருதோ அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்றோம். நாம என்ன பாக்குறோமோ அதை ஜட்ஜ் பண்றோம். ஆமா அதை வச்சு சொல்றேன் நான். இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன், நீ இப்ப எதுக்கு குறுக்கு பேசுறீங்க? சரி, இல்ல நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு இப்ப குறுக்கு பேசுறேன், அதை மட்டும் எனக்கு சொல்லு. நான் இன்னும் எதுவும் பேசியே முடிக்கல. சரி ஓகே, நீங்க பேசி முடிங்க சொல்றேன். நான் வந்து ஆனந்த் அம்பானிங்கிற அந்த பையன் எனக்கு ரொம்ப நல்ல பையன், பார்த்தா நல்ல பையனா தெரியுதா. ஒரு 600 ஏக்கர் வந்து அந்த காடுகள்லாம் உருவாக்கி அதில் இந்த யானைகள் இதெல்லாம் இந்த பராமரிப்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச், மேடை ஸ்பீச்செல்லாம் பார்த்தேன். சரி அந்த பையன் என்னன்னு பார்த்தேன், சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபிசிக்கலாக நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு போல பாவம். அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேச அவங்க அப்பா கண்ணில் தண்ணி நிற்கிது. ஏன் அம்பானிஸ் இவ்வளோ பெருசாக ஒரு பக்கம் கமெண்ட்ஸு ஹேட் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஏன் அவங்கள வந்து அவங்க ஏன் இவ்வளோ பெருசாக வளர்ந்தாங்க அப்படின்னா, எவ்வளோ பெருசாக காசு இருந்தாலும் அந்த பாண்டிங், ஃபேமிலி வேல்யூஸு அதெல்லாம் விட்டு கொடுக்கவே இல்லை அவங்க. அந்த குடும்பம் இப்போ பசங்க வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க. அந்த ஆனந்த் அம்பானியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக கரெக்டாக, அதுக்குன்னு அந்த பணக்கார சிம்பிளிசிட்டி அதெல்லாம் இல்லை. நமக்கு ஃபீல் ஆகுது, ஒருத்தர் பார்த்தா நமக்கு ஃபீல் ஆகும்ல. பார்த்தா ரொம்ப கரெக்டாக வளர்த்துருக்குறாங்க. பசங்களை வந்து அட்டகாசமாக வளர்த்துருக்குறாங்க. நிறையா நிறைய நல்லது பண்ணுற அப்படி போல், ரொம்ப சைலண்ட்டாக நிறைய நல்லது பண்ணுற அப்படி போல். எனக்கு உண்மையாலுமே ஹாப்பி. பரவாயில்ல, ஒரு நல்ல பணக்கார பசங்கனாலே நாம் ஒன்று நினச்சிக்கிறோம். அது இல்லாமல் பணக்கார பசங்க வந்து நல்ல பணக்கார பசங்களாக உருவாகிறாங்க. அது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு 2 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அவங்களோட நெட்ஒர்த் இதெல்லாம். அப்படிங்கிறப்ப அதில் ஒரு வாரிசு இப்படி நல்லா வர்றதுங்கிறது அந்த தொழிலாளர்களுக்கு நல்லது. எனக்கு தெரிஞ்ச ரிலையன்ஸ் ஒரு 5 to 10 லட்சம் பேர் எம்ப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் அந்த பசங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ இவங்களாம் வரப்போ இன்னுமே அந்த எம்ப்ளாயி வெல்ஃபேரு அதெல்லாம் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தான் சொல்ல வந்தேன் கார்த்தி. இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லு? ப்ரோ பாரதி சார் வந்திருக்காரு ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ, அவர் பண்ற கல்யாணத்தோட ஒர்த்து அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஏழை வீட்டு கல்யாணமா? ஏன்னா இத்தனை லட்சத்துக்கு அவர் ஒரு இது இல்லை, அவரோட ஒர்த்து இவ்வளவு செலவு பண்றது, அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அது ஏழை வீட்டு கல்யாணமா? இல்லை, கல்யாணம் நல்ல விஷயம் தான் ப்ரோ. என்னன்னா ஆக்சுவலாக கல்யாணங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்கானமி பிரதர். அகைன் நான் சொல்கிறேனே, நாம் 2-3 பேர் நக்கலாக கமெண்ட் அடிப்போம் அவ்வளோ பேர்த்து கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. பட் அதுவே ஒரு எக்கானமி தான். நம்ம ஊர்களில் வந்து கல்யாண மண்டபம் அப்படிங்கிறது வந்து அது வெறும் மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. அங்கே பந்தல் போடுறவங்கலேருந்து, ஃபோட்டோகிராஃபிலேருந்து, அந்த ஸ்வீட் ஸ்டால் வைக்கிறவங்கலேருந்து, நீங்கள் வந்து அந்த கல்யாணம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்ஸிஸ் எல்லாம் இப்போ சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊபரு, ஓலா, மற்ற டாக்ஸி இதெல்லாம் பிஸி ஆயிரும். ஸோ ஒரு மல்லிகைப்பூலேருந்து விற்கிறது, ஒரு புடவையிலேருந்து அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா புடவைகள் ஜாஸ்தியாக விற்கும், நகைகள் ஜாஸ்தியாக விற்கும். அப்படிங்கிறப்போ கல்யாணங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்கானமிங்க. அண்ட் பெரிய கல்யாணங்கள் நிறைய நடக்கணும். டு பி ஆனஸ்ட், காசு இருந்தால் அவங்க பெரிய கல்யாணம் பண்ணணும், இல்லாதவங்க பண்ண வேண்டியதில்லை. இருக்கிறவங்க பண்ண அப்படின்னா அதில் நிறைய பேர்த்துக்கு பெனிஃபிட் ஆகுதுங்க. நிறைய தொழில்களுக்கு அது டைரெக்டாக இன்டைரக்டாக வந்து நமக்கு பெனிஃபிட் ஆகுது. அப்படிங்கிறப்போ இப்போ நீ சொன்னது கரெக்டு தான் பிரதர். என்னன்னா அம்பானியோட ஸ்டேட்டஸ்க்கு இந்த கல்யாணம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இதை விட அவங்களால வந்து இன்னும் 10 மடங்கு அவங்களால செலவு பண்ண முடியும்.
பட் ஃபன் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக ஃபன் பண்ணுறாங்க. எல்லா செலிபிரிட்டிஸ் போகிறதுல ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இவங்க எல்லா பக்கம் போய் நின்றுருக்குறாங்க. சும்மா அம்பானி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாம் வந்து எல்லோரும் போயிட போகிறதில்ல. இப்போ நம்ம ஊரில், இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பத்திரிக்கை கொடுத்தா தான் இந்த பக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கல்யாணத்துக்கு போவாங்க. யாரோ ஒருத்தர் வந்து கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்தா ஒரே ஒருத்தர் தான் போவாங்க. எவனாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புனா திருப்பி வாட்ஸ்அப்பில் ஹை பை சொல்லிவிட்டு அவ்வளோதான் வரலான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு மரியாதைன்னா அது நேராக கொடுத்தா தான் நமக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மணி. அம்பானிகிட்ட காசு இருக்குது, அங்கே போய் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அவங்க பர்சனலாக எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறங்காட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் அங்கே போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, நீங்கள் தொடருங்க. தேங்க்யூ, பை பை. நீ பேசாம வந்தோடனே ஷூட் பண்ணி கிளம்பிட்டாங்க. தெரியல ப்ரோ. நீங்க நடுவில் கேட்டது அவர் ஏதோ டென்ஷன் ஆயிட்டாரு போல. அது நான் என்னையே கேட்டேன். அவரே காலில் இருந்து ட்வீட் போட்டிருந்தாரு, அம்பானி மேரேஜில் இப்படி பண்ணலாமா நான். இப்போ வந்து சொல்றாரு அனந்த் அம்பானி அவர் வந்து அப்படி இப்படி 600 ஏக்கர் வச்சிருக்காரு. இதுதாங்க பிரச்சனைங்க. அதான் அவரு சொல்ல விடாம நீங்க சொன்ன உடனேதான் அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க பேச விட்டு சொல்லிருந்தீங்கன்னா அவர் சைலண்டா இருந்திருப்பார். இல்ல கார்த்தி, நீங்க அந்த அனந்த் அம்பானியோட இன்டர்வியூஸ் பாத்தீங்களா? நான் எங்க பார்க்கணும்? இல்ல பாத்தீங்களான்னு கேக்குறேன், நீங்க ஏன் பாக்கணும்னு கேக்குறேன். என்ன சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஜமாவே அந்த பையன் ரொம்ப ஹம்பிளா இருக்காங்க பார்த்து. நான் வந்து சொல்றேன் பாருங்க, நீங்களே இன்டர்வியூ நம்பர் ஆளுங்க, நான் அப்படி நம்பர் ஆள் இல்லை. நான் சினிமாக்காரன் இன்டர்வியூ நம்ப மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க, நான் சினிமாக்காரன் இன்டர்வியூ நம்ப மாட்டேன். நீங்க வந்து பாத்துருக்கீங்களா சினிமாக்காரங்க இன்டர்வியூ பாத்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்றது உங்களுக்கு என்ன பேசிக்கா இருக்கும்? கார்த்தி அனந்த் அம்பானி நம்ம நேர்ல போய் மீட் பண்ணி நம்ப முடியும்? ஏங்க நம்ம பாக்குறது தானே. நம்ம என்ன சொன்னோம் சவுண்டிங் ஜெனுவன் சொல்றோம், அவ்வளவுதான். பார்த்ததுதான் நம்ம மீடியா என்ன காமிக்குதோ அதான் மீடியா காமிக்கிறது. அதுதான் அவர் உண்மையான முகம் யாரும் சொல்லல. பட் இப்ப அது ஆக்சுவலா வாட் எவர் ஹி ஸ்பீக்ஸ்ல அவரு அந்த அவர் என்ன வேணா எழுதிட்டு போட்டுங்க. அந்த 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 இடம் அவர் பண்ணியிருக்காருல்ல, அந்த வைல்ட் லைஃப்க்கு அன்பிலீவபிளா இருக்கு. அந்த வீடியோ பார்த்தேன், லீவ் வாட் ஹி ஸ்பீக்ஸ் அபவுட். அது அன்பிலீவபிளா இருக்குங்க. இத்தனை எலிஃபேண்ட்ஸ் எடுத்து, எலிஃபேண்ட்ஸ் மட்டும் இல்ல, என்னங்க அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காப்ல. ஜஸ்ட் இப்ப ஒரு வைல்டா ஒரு ட்ரீம் இருக்கு, காசே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அந்த ட்ரீம் வந்து ரியாலிட்டியா மாத்துறது வந்து அந்த கன்விக்ஷனோட, பேஷனோட இந்த ஒரு விஷயம் பண்றாப்புல. தட்ஸ் குட். அவ்வளவுதான், அதுதான் தெரியும் நம்மளுக்கு. இன்னைக்கு அவங்க காமிச்சதுல தட்ஸ் வாட் வி சா. அவ்வளவுதான். அது இன்னும் வி ஹவ் நாட் டக் டீப் இன்டு இட். ஆனா ஒரு இவ்வளவு பெரிய ரிச்சான ஆளோட சவுண்டிங் ஹம்பிள் இஸ் குட் ஃபார் த நேஷன். ஏன்னா ரொம்ப காசு தெனாவிட்டு உள்ள ஒரு பணக்கார பையனா இருந்தா அது ரொம்ப, ஏன்னா லிட்டரலி ரிலையன்ஸ் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல்ல கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அது வந்து அடுத்த தலைமுறை வந்து எப்படி இருக்குங்கிறது மேட்டர்ஸ் எல்லாம். சரி, அம்பானியோட இன்டர்வியூ எத்தனை பார்த்துருக்கீங்க?
புரியல என்னது? அம்பானியோட இன்டர்வியூ எத்தனை பார்த்துருக்கீங்க நீங்க? ஏங்க இல்ல என்னாச்சு? ஏன் இல்லைங்க, அம்பானி எல்லாருமே அப்படிதாங்க. இப்பங்க எவ்ரி டைம் பாருங்க, அவங்க நான் வந்து பணக்காரனை எதிர்க்கவும் மாட்டேன், ஆதரிக்கவும் மாட்டேன். சரியா? அப்படி ஆதரிக்கவும் தேவையே இல்லைங்க. இல்ல. ஆனா உங்களுக்கு வந்து அம்பானி கெட்டவன், அனந்த் அம்பானி வந்து நல்லவன் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுவீங்க. அது கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே ஒரு இடத்துக்கு மேல அம்பானி பணம் நல்லவன் கெட்டவன் சொல்லல. They are providing huge amount of jobs. எக்ஸஸா பணம் வந்துருச்சுன்னா எல்லாருமே ஈஸியா நல்லவனை காட்டிக்க முடியும். அது பண்ணலாம். நீ நல்லவன் கெட்டன்ற இங்க மீட்டே வந்து தப்பு. மக்கள் வந்து பிரசாந்த் பேசுறாருல, ஒன்னியன்ஸ் வந்து ஐயோ அதை இல்ல பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு. பிரசாந்த் விட்டுருங்க, பிரசாந்த் விட்டுருங்க. மக்கள் மேல மக்களை வந்து தப்பான ஆள் மேல கோவத்தை திருப்புறதுக்கு தான் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் பண்றாங்க. ஐயோ அடானி, ஐயோ அம்பானி, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க வைக்கிறாங்க. ஆனா அவங்க தான் உண்மையாவே நாட்டை வளர்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் ப்ரொவைடிங் ஜாப்ஸ் ஆக்சுவலா. இவங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லைன்னா எங்கேங்க வேலை? ஸோ அதுவும் ஆனா அதே இது பிரசாந்த் வந்து மோஸ்ட் என்ன போடுவாரு, இஷ்டத்துக்கு போடுவாரு, ட்வீட் போடுவாரு. அது கேட்டாதான் நான் அவன் பட்டு பதில் சொல்லாம கோச்சிட்டு போவாரு. என்ன பண்றது? யூகேலாம் ஃப்ரெண்ட் அரைவல்னு ஒரு கம்பெனி உள்ள போகும்போதே வேலையை விட்டு தூக்குறாங்க. அப்படியே க்ளோஸ் ஷட் டவுன் பண்றாங்க. இங்க டாடா வந்து அவ்வளோ இருந்தாலும் லே ஆஃப் பண்றது இல்லை. அதுதான் ஃபேக்ட். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரோ டிசிஎஸ்லும் பண்றாங்க ப்ரோ. ஆர்டர் பண்ண எவ்வளோ பரவாயில்ல. டிசிஎஸ்லும் பண்றாங்க. ரொம்ப கம்மி. பண்ணலன்னு சொல்றீங்களா? அதுக்கு சொல்றேன், எனக்கு தெரியல. டிசிஎஸ்லயும் ரொம்ப பண்றாங்க. ரொம்ப ரொம்ப ஏங்க போட்டுருக்கீங்க நீங்க? ரொம்ப ரொம்ப திருப்பூர்ல பனியன் கம்பெனிலே பண்ணுவாங்க, பிரசாந்தோட கம்பெனியும் பண்ணுவாங்க. என்னப்ப எல்லாரும் பண்றதாங்க இது, எல்லாருமே பண்ணுவாங்க. அது அவர் கம்பெனிலே ஒர்க் பண்ணவர். யாரையுமே ஃபர்ஸ்ட் புனிதப்படுத்தாதீங்க, யாரையுமே வந்து நெகட்டிவாகவும் பேசாதீங்க. அதான் எல்லாரையுமே வந்து டக்குன்னு புனிதப்படுத்தியும் பேசாதீங்க. அதே மாதிரி இவன் ஐயோ இவனை மாதிரி கேவலமானவன் கேடு கட்டவன் இல்லை அப்படின்னு பேசாதீங்க. ரெண்டு விஷயமே அதுதான். அந்த ரெண்டு ஸ்டாண்டையுமே எடுக்காதீங்க. அதுதான் பிரச்சனை. இவர் நடுவில் கொஞ்சம் அந்த ஆனந்த் அம்பானி அவர் பேரு, அவரு நடுவில் கொஞ்சம் திருப்பி ஒல்லியானாரு, திருப்பி அப்படியே கொஞ்சம் பயங்கர என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கு ப்ரோ சாய்நாத் ப்ரோ? தெரியல, ஏதோ வீசிங் சின்ன வயசுல இருந்து அந்த வீசிங் அதுக்கான மெடிகேஷன்ஸோட சைட் எஃபெக்ட்ன்ற மாதிரி நடுவில் ஒல்லியா இருக்க போட்டோலாம் பார்த்தேன், திருப்பி அகைன் கொஞ்சம் வெயிட் கொடுத்து. ஆமா என்கேஜ்மெண்ட்லயும் அவங்க திருப்பியும் பயங்கர விஜயமணி, ரஜித், ராபின்சன் கொஞ்சம் ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. அவர் நடுவில் இன்னைக்கு ஏதோ ஒரு கத்திட்டு இருந்தாரு, நான் டேக் பண்ணி. இருக்காருங்க. பாலாஜி சார் ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. டேய் யோர் பாலாஜி சார், டேய் என்னடா ஒரு பிரச்சனை? ப்ரோ இந்த அனில் அம்பானி வந்து நீங்க ஒரு வீடியோ பாத்துருக்கீங்களா? நீங்க அவங்க சர்வ 50 வயசு இருக்கும் ப்ரோ. அவரெல்லாம் கால் லெவல் வச்சிருப்பான் ப்ரோ அந்த ஆனந்த் அம்பானின்ற. இப்ப அதனால என்னப்ப நீங்க காலுக்கு பூ போட்டீங்களா? சொல்றேன், ஒருத்தரை புனிதப்படுத்தாதீங்க, ஒருத்தரை வந்து அதான் ப்ரோ கொச்சப்படுத்தாதீங்க. வயசுன்னு ஒண்ணு ரெண்டுமே இருக்கிற ப்ரோ. அவங்க பண்ணாதீங்க. ஸ்டாஃப் பர்த்டே அப்ப நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. தம்பி சாந்துரை, நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தரை வந்து புனிதப்படுத்தவும் படுத்தாதீங்க, ஒருத்தரை கொச்சையும் படுத்தாதீங்க. ரெண்டுமே பண்ணாதீங்க. அவன் ஒரு பிசினஸ் மேன், அவ்வளவுதான். எல்லாமே அவனோட இண்டிவிஜுவலா அவனோட இஷ்டம், அவ்வளவுதான். அவன் கூட பழகிறவங்க இஷ்டம். அது போய் வந்து விஜய் கட்சியே எடுத்துக்கோமே, சண்டைக்கு வந்துடாதீங்கப்பா. சும்மா சொல்றேன். உஷானந்த காலில் விழுந்தாங்க, இவனுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் நம்பத்திட்டாரு. ஸ்டாலின் காலில் விழுவுறாங்க, உதய ஸ்டாலினுக்கு வந்து பூ போடுறாங்க, அவங்க சுயமரியாதை பேசுறாங்க. என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க எதையுமே வந்து புனிதப்படுத்தவும் படுத்தாதீங்க, ரொம்ப வந்து கொச்சப்படுத்தவும். அது ரெண்டையுமே பண்ணாம இருந்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மனுஷனா மனுஷனா பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு ஐயோ இவர் இப்படி பண்றாரு அவர் இப்படி அதை பண்ணாதான் இங்க பிரச்சனையே.
அது எல்லாத்துக்குமே பொருந்தும் கார்த்திக். அரசியல்ல இருந்து பாக்குற மனிதர்கள் இருந்து எல்லாமே எந்த கட்சி சைடுமே சாராம இருக்கிறது நல்லதுதான். எந்த சித்தாந்த பக்கமும் இல்லாம இருக்கிறது நல்லதுதான். வேற இருக்கு இதுல மஞ்சள் பாய்ஸ் அந்த படம் எவ்வளவு ப்ரோ கலெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் டிஎன்ல? பயங்கரமா ஹவுஸ்ஃபுல், ஃபுல்லா தமிழ்நாட்டுல எல்லோவா போயிட்டு இருக்கு. போறதுக்கு 25-30 கோடிக்கு மேல தாண்டிட்டு போல இருக்கு கிராஸ் கலெக்ஷன். எங்க போதான் டிக்கெட் கிடைக்க மாட்டேது, அந்த மாதிரி எல்லோவா இருக்கு ஃபுல்லா. ஒரு ஹீரோ படம்லாம் வந்தா கூட இந்த அளவுக்கு போகாதுங்க சென்னையிலாம், இந்த அளவுக்கு போகாது. சடன் பிக்கப் ஆன சர்ப்ரைஸ் மாதிரி தான். இருக்குல்ல ப்ரோ, சடனா பிக்கப் ஆன மாதிரி தானே அந்த படம். ஏன் பயங்கரமான பிக்கப். உண்மையிலே ஒரு ஹீரோ படம் வந்தா கூட செகண்ட் வீக்ல 8வது நாள் 9வது நாள்லாம் இந்த அளவுக்கு புக்கிங்லாம் இருக்காது. நீங்க பாத்துட்டீங்களா கார்த்திக் ப்ரோ? இன்னும் பார்க்கல, நாளைக்கு பார்க்கறேன். பாத்துட்டு சொல்லுங்க, போகணும் நாளைக்கு. எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்குன்னு அதான் சொல்றாங்க ஊரே bro. பார்க்கறது அப்படின்னு நான் வேணா பார்த்து சொல்லிட்டோமா? நல்லா எல்லாருமே ஊரே நல்லா பார்க்கறது இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இப்படியே சொல்றாங்க. கேட்டு போய் ஏமாறக்கூடாதுல்ல. நீங்க சொல்லுங்க என்னன்னு. நல்லா இருக்குன்றாங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. இவ்வளவு பேர் பார்க்கறாங்க அப்படின்னா அதுக்கு மேல என்ன உங்களுக்கு தேவை இருக்கு? போய் பாருங்க. வேலையா இருக்கு. என்னாச்சு இங்கே? ஐயப்பா புதுசா இருக்கா சிண்டு? புதுசா கொடுத்தா பேசவே மாட்டாங்க, நான் வந்து உட்காந்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் உனக்கு லக்ஷ்மிக்கு பிரச்சனை வருது. எல்லாரும் கீழே போய் கமெண்ட் போடுறது நாளைக்குலாம் லக்ஷ்மி ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க, லக்ஷ்மி ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. நான் என்ன பண்றது, ரெக்வஸ்டே காட்ட மாட்டேங்குது எனக்கு சில பேர். ஹாய் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. நேற்று தான் ப்ரோ மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தது. ஸோ திண்டுக்கல்ல. ஸோ நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. படம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த படம் என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஸ்பேஸில் சொல்லியிருந்தார், எனக்கு அந்த படம் பிடிக்கவே இல்லை. கிளைமேக்ஸில் என்னடான்னா அவர் வந்து வெளியே தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காரில் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு படம் பிடிக்குன்றது என்னன்னு தெரியல. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பாருங்க, நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. பார்த்துட்டேன் ப்ரோ. 2 ஷோ பார்த்துட்டு அது கண்டினியூஸாக. சூப்பர். ஆக்சுவலா அதர் லாங்குவேஜ் படத்தை என்கரேஜ் பண்றது பெரிய விஷயம் தாங்க. அது நல்ல விஷயம் தான். நல்ல கண்டென்ட் ப்ரோ. எப்ப எத்தனை நாளைக்கு தான் இவங்களும் தமிழ்ல வந்து கஞ்சான்னு வச்சு ஓட்டிட்டு இருப்பானுங்க. உனக்கும் உண்மைதான் ப்ரோ. ஓட்ட முடியாதுல ரொம்ப நாளைக்கு. அதுக்கு 2018 கூட அதர் லாங்குவேஜ் படத்தை இந்த அளவு இந்த அளவு ஓடல. ஆனா சூப்பர் படம் அது. அது மாளிகைப்புறம் எல்லாமே நல்ல படம். ஆனா அதுக்கான டைம் எடுத்துக்கும் இல்லையா? இப்ப இந்த படம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓடும். இந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் வந்து நீங்க ஒரு படத்தை போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மலையாள படத்தை பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்க எல்லாருக்குமே என்ன தோணும்னா மலையாளமா, சரி ஓகே தமிழ் டப்பிங்ல ஓட்டியில் வந்தால் பார்த்துக்கலான் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த படம் வந்து அது பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு சரி ஓகே போவோம் இந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும்ல. அதுதான் வந்து கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வருது. நல்ல விஷயம்தான். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நல்ல மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுது. கார்த்திக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ இந்த பிப்ரவரி மார்ச் மந்த் படம் வரலன்னா பிஸ்னஸ் ஹெவி அஃபெக்ட் ஆகும்ல தியேட்டர்ஸ்க்குலாம். அது கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தானப்பா. என்ன பண்றது, தியேட்டர்ன்றது சீசன் பிசினஸ் தானே, எல்லா டைம்லயுமே ஓடிட்டு இருக்காது இல்லையா? அங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டஃபா இருக்கும். போன வருஷமும் பிப்ரவரி மார்ச் கொஞ்சம் ட்ரையா தான் இருந்துச்சு ப்ரோ. எனக்கு போன வருஷம் இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டேன் கடைசியா ஒன்னு அப்புறம் பருத்தி வரேன்னு சொல்லிட்டேன். எடுத்து பாருங்க நீங்க, பிப்ரவரியில வந்து ஒரு படம் ஓடி இருக்காது. விக்கிபீடியா போய் எடுத்து பாருங்க லாஸ்ட் 15 இயர்ஸ்ல
ஃப்ளாப் படங்கள் மட்டும்தான் இருக்கும் பிப்ரவரியில். அது ஒரு ட்ரையான பீரியட் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோ ஹாய் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. ஹலோ. தேங்க்யூ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. எங்க இருக்கான்னு தெரியல. விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே நேரா போனா ஹோட்டல் இருக்கும். அங்க நீங்க நேர போனா எங்க விஜய் வீடா? லெஃப்ட் திரும்பினா விஜய் வீடு. அந்த சிக்னல் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா. அந்த சிக்னல்ல நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அப்ப வந்து யூடியூப் இது கேட்பேன், பேஸ் கேட்பேன். நான் யூடியூப்ல கேட்கறதுக்கு அப்படியே உங்கள்ட்ட காமிச்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு காமிச்சேன். அவங்க பாட்காஸ்ட் தான் கேட்கறேன், நீங்க கார்த்தி ப்ரோவா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு நான் காமிச்சோடனே ஓகே ப்ரோ அப்படின்னு. ஐ திங்க் அது நீங்க துபாய்க்கு. ஆமா, அந்த இந்த கடை தானே, நம்ம கணபதி கடை தானே. ஆமா ஆமா, அது நீங்க துபாய் போற முதல் நாள் போட்டி கடை தானே, போட்டி தான் அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோ அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க என்னை கூப்பிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னீங்க. மனுஷையா அப்படின்ற மாதிரி, என்ன மனுஷையா அப்படின்ற மாதிரி. ப்ரோ கார்த்தி ப்ரோ இன்னைக்கு இருக்கு அவ்வளவு பெரிய ஆஃப்லாம் கிடையாதுங்க. ஓகே, வந்து பாக்குறீங்க பேசுறீங்க, சரி ஓகே கிளம்புறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்க பாட்காஸ்ட் ஏன்னா ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு நீங்க கிளம்பி இருக்கலாம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னை கூப்பிட்டு நீங்க சொல்றீங்க நான் பாய் ப்ரோ அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா அந்த அடுத்த நாள் துபாய் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, அப்ப ஒரு வருஷம் இருக்குல்ல, போன பிப்ரோ மார்ச்சோ நினைக்கிறேன். ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். என்னன்னா, இப்போ எல்லாம் ஆனந்த் அம்பானி அம்பானி ஃபேமிலி பற்றி பேசினாங்க. ஸோ நான் ரிலையன்ஸில் நான் வந்து ஒர்க் பண்ணேன். நான் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து என்னென்னா வந்து ஒரு எங்கள் டீம், அதாவது சேல்ஸ் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க பிஸ்னஸில், அவர் வந்து மார்க்கெட்டில் கொரோனா டைமில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் இறந்துட்டார். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவரோட வாங்கிட்டு இருந்த சேலரியை வந்து 5 இயர்ஸ்க்கு அப்படியே அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட குழந்தைங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்கள வந்து நீட்டா அம்பானி வந்து தத்தெடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஸ்கூலில் வந்து படிப்பு செலவு, காலேஜ் படிக்கிற வரைக்குமே வந்து அந்த படிப்பு செலவை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு 50 lakhs வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வேறு கிரெடிட் பண்ணிட்டாங்க. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து இறந்து போயிட்டார். ஸோ இந்த இது வந்து அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமும். சில நிறைய நல்லதும் பண்ணுறாங்க ப்ரோ ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு. அங்க மட்டும் இல்லைங்க, எல்லா பணக்காரங்களுமே இங்க இருக்க ரூலே எப்படின்னா, டொனேஷன் பண்ணணும். ஒரு 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 லிமிட்டுக்கு மேலே நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சம்பாரிச்ச பணத்தை வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்றத ரூலே வச்சுருக்காங்க இந்தியாவில். அதை பண்ணுவாங்க எல்லாரும். அது வந்து ஒரு வேளை டேக்ஸ்க்காக பண்ணுவாங்க, டேக்ஸ் வந்து இவ்வளோ கட்டணும் அப்படியாக பண்ணுவாங்க. இன்னொருத்தர் இவ்வளோ சம்பாரிச்சு ஓகே இவ்வளோ பணம் இருக்கே அதை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பணக்காரனால இப்படி தான் அதான் நீங்க ஐயோ ஐயோ இவங்களா, இந்த கம்யூனிசம் சிந்தனை இதுதான், தப்பான சிந்தனை. இவனுங்க போய் கோடி கோடியோ பணம் வாங்கிட்டு அரசியல் கட்சி நடத்திட்டு இருப்பானுங்க, வெட்டி போயிலுங்க. ஆனா இவனுங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பணக்காரனை எப்படி பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டு இந்த மாதிரி விஷயம். பணக்காரன் ஆகணும்னா உழைச்சுதான் வரான். உன்னை மாதிரி வந்து கட்சி நடத்திக்கிட்டு உண்டில் குலுக்கிட்டு எல்லா கூட்டணி கட்சி வச்சுக்கிட்டு காசு வாங்கல. இந்த சிந்தனையே தப்பான சிந்தனை. அது என்ன பண்றாங்க என்னன்னு தெரியல. எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்க. 20லேருந்து 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்காது, வேலை கிடையாது டஃப்பா இருக்கும். அது இந்த கண்ட்ரி இல்லை, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அப்படிதான் இருக்கும். படிச்சு முடிச்சாலும் நீங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்காது. நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தோன்னே ஐடி கம்பெனில போறோம், 1 லட்சம் சம்பளம் வரும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு 20,000 சம்பளம் சொல்லுவான், 15,000 சம்பளம் சொல்லுவான். அதை பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு கோவம் வரும்.
அந்த கோவத்தை மட்டும் தான் இவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கோவத்தை மட்டும்தான் இவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு, பாத்தியா யூஎஸ்லாம் 1 லட்சம் வாங்க, நாங்கள் 2 லட்சம் வாங்க, இந்த கண்ட்ரி இப்படி இருக்கே, இதுக்கு காரணம் என்ன, இவன் தான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வெத்து வெட்டு பயிலுங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அம்பானி அதானியும். அதானி கூட்டணி யார் இருக்காங்க தெரியுமா? மோடி. மோடி நான் சொல்ல வரல, அது இல்லை மோடியில காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸுக்குமே அதான் அம்பானி தான் சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், பெருசா கேட்டிருக்க மாட்டீங்க. ஆமா ப்ரோ. அன்னைக்கு காலகட்டத்துல வந்து 10 வருஷமா 2004 இருந்து 2014 வரைக்கும் அம்பானி சொல்லிட்டு இருந்தாங்க, அம்பானி வளர்றாங்க. இப்ப அதானே சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டுதான் இருப்பானுங்க ப்ரோ. அவங்க ரெண்டு பேர் தானே ப்ரோ இந்தியன் எக்கானமிக்கே வந்து இது பண்றாங்க பிசினஸ்ல. நீங்க பணம் இங்க பாருங்க, பணம் சம்பாதிச்சுட்டே தான் இருப்பான். அவன் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவனை நீங்க தடுக்கணும் முடக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே நடக்காது. இங்க இல்ல, வேர்ல்டு ஃபுல்லாவே இதுதான் நடக்கும். இப்போ அமெரிக்கன் கண்ட்ரிலாம் ஏன் வளர்ந்தாங்க, ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸ். ஸோ வந்து பணம் ஒரு அதிகமாக ரொட்டேஷன் ஆகுது ப்ரோ. கூகுளு, ஃபேஸ்புக்கு, ஆப்பிள், எல்லாரும் பேருமே அது மாதிரி நம்ம கண்ட்ரில ஒரு 2 பேர் தானே இருக்காங்க. டாட்டாவும் நிறைய பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து பழைய டிவி சிக்ஸல்ல போயிட்டு இருப்பாங்க. இவன் அம்பானியை பார்த்து கோவப்படுவாங்க. அதுதாங்க அச்சயமா இருக்கும். இங்க எப்படி நான் அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது பல வருஷமா ஒண்ணு பண்ணிட்டாங்க. இவன் சரி அம்பானி இல்லைன்னா மட்டும் நீ என்ன ஆடி கார்ல போவ, நீ எக்ஸல்ல போயிட்டு இருக்க, உன் பிரச்சனை என்ன அது சொல்லணும். அம்பானி அதான் என் பிரச்சனை அப்படின்னு பேசுவாங்க. என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு பொறாமையா கூட இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? நமக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கூட படிச்ச ஒருத்தன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டா நமக்கு ஒரு பொறாமை இருக்குல்ல, அந்த மாதிரிதான். அந்த பொறாமை வந்து எல்லாருக்குமே இருக்கும், மனுஷனா இருந்தா இயல்பா இருக்கும் அது. பட் பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிக்கலாம். அப்ப அதனாலதானே ப்ரோ அவங்க சொல்றாங்க, இந்த நீங்க சொல்ற மாதிரி பொதுமக்கள் அப்படி சம்டைம்ஸ் பேசுறது வந்து அதனாலதான், இந்த பொறாமைனால. ப்ரோமோ போடுறது யார வேணாலும் பார்த்து பண்ணலாம்ல. ஐஸ்வர்யா ராய் வந்து அபிஷேக் பச்சன் கல்யாணம் பண்ணிட்டாரு, ஐயோ இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, நீ லவ் பண்ண போறியா நாளைக்கு? ஐஸ்வர்யா அது கிடையாது. சமந்தா மேரேஜுக்கு பொறாம போடுறது யார் வேணாலும் பொறாம போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் இதுல ஒரு பிராக்டிக்கலா பொறாம போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அது இல்லாம சும்மா பொறாம போட்டுட்டா என்ன அர்த்தம்? அதானிக்கு டெண்டர் கொடுக்குறாங்க அவருக்கு, நீ எடுக்க போறியா? இல்ல மாட்டேன். சரி ஓகே, வேற ஒருத்தர் எடுத்தா கூட உனக்கு என்ன தெரிய போதா? அதுவும் தெரிய போறது இல்லை உனக்கு. யார் எடுக்க போறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த டெண்டர் அதானிக்கு முன்னாடி யாரு எடுத்தாங்க அப்படின்னா உனக்கு தெரியாது. ஆனா என்னன்னா அந்த ஒரு பொறாமை, அந்த பொறாமையை வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம இப்போ பப்ளிக்கா எண்ட் யூசர்ஸா என்ன யோசிக்கணும்? சர்வீஸ் தான், அவ்வளவுதான். எனக்கு பெஸ்ட் சர்வீஸ் இருக்கா இல்லையா அதான் யோசிக்கணும். அதான் நீ கொடுத்துட்டாங்க, சரி ஓகே இப்ப கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி யாரு கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் நீங்க ஏன் கொடுத்தாங்க? ஐயோ கொடுத்துட்டாங்க முடியாது, யாருக்கு தான் கொடுக்கணும் அதுவும் எனக்கு தெரியாது. அதான் நீங்க ஏன் கொடுத்தாங்க? இப்படிதாங்க ஓடிட்டு இருக்கு இங்க என்ன கட்டம். இவங்க மொத்தமா இவங்க மைண்ட் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சரி என்னதான் சொல்ல வர சொல்லு, அதுக்கும் தெரியும், அதுவும் கிடையாது. அதான் நீங்க ஏன் கொடுத்தீங்க? சரிடா வேறவனா எடுத்தா யாரை எடுக்கணும் அதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி யாரா எடுத்தா அதுவும் தெரியாது. உனக்கு என்னதான்டா வேணும் அதுவும் இல்ல. ஜியோ என்னங்க இல்லங்க, ஜியோ வந்து ஜியோ இல்லன்னா இந்தியா ஃபுல்லா எல்லாருக்கும் ஜியோ வந்து இப்படி பண்ணிட்டாங்க. சரிடா இப்ப நீ என்ன விரும்புற? ஏர்டெல் விரும்புறியா இல்ல வோடோஃபோன் விரும்புறியா? அதை விடுங்க. ஏங்க இந்த ஜியோ வந்து எல்லாத்தையும் டேய் உனக்கு உன் பிரச்சனை என்ன சொல்லு. ஜியோ வேணுமா இல்ல ஜியோல காசு அதிகமா இருக்குன்றியா? எப்படிங்க அம்பானிக்கு இவ்வளவு போலாம்? இல்ல ப்ரோ, நிறைய ஆப்ஷன்ஸ் மேபி வேணும்னு ஒரு பிரச்சனை என்ன? அதுதாங்க சொல்றேன், என்ன ஆப்ஷன் தெரியாதவன் தானே ஆப்ஷன் பேசணும், தெரிஞ்சவன் தானே பேசணும். இப்போ ஆப்ஷன் என்ன தெரிஞ்சவன் தானே ஆப்ஷன் பேசணும். அவன் ஆப்ஷனே தெரியாம பேசிட்டு இருந்தா உனக்கு ஜியோ வேணாம், ஓகே வேற என்ன வேணும் சொல்லு. உனக்கு பேசணும்னா வாங்க மாட்டீங்க, அவனும் ஏர்டெல்லும் வாங்க மாட்டீங்க, வோடோஃபோனும் வாங்க மாட்டீங்க, ஜியோ வாங்குவீங்க. உங்களுக்கு காஸ்ட் அதிகமா இருக்கா அதையா சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்ன பேசாம உங்களுக்கு வந்து தோன்றது எல்லாமே சம்பாதிக்கணுன்றது பிரச்சனையா இருந்தா என்னங்க பண்ண முடியும்?
விஜய்க்கு 100 கோடி சம்பளம் கொடுக்குறது பையன் இருக்குன்னு சொல்லி எல்லாம் புலம்புவாங்க. விஸ்மி புலம்பாரு, திரிபுர சுமணி பேசுவாரு, எல்லாரும் பேசுவாங்க. உங்க பிரச்சனை என்னங்க? விஜய் படம் ஓடுதா இல்லைன்னு தான் நீங்க பேசணும். விஜய் படம் போட்டா உங்க தேட்டர்ல ஆள் வரலையா இல்ல அதானே பேசணும். அப்புறம் வந்து ஆக்டர்ஸ் அதிகமா ஏன் சம்பளம் விஜய்க்கு வாங்கினாலும் ஒரு தான் சம்பளம் படமே தரணும்? ஓடுறது இல்லை. விஜய்க்கு ஏன் இவ்வளவு தரணும்? அதுதாங்க சொல்றேன். அவங்க வந்து என்ன, சரி ஓகே, படம் அந்த அந்த ஆக்டரோட படம் உங்க தேட்டர்ல எவ்வளவு கலெக்ட் ஆச்சு, என்ன ஆச்சு, அதை எடுத்து கொடுக்கணும் இல்லையா டேட்டாவை. அது இருக்கவே இருக்காது. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது ஏன் நம்ம ஆளுங்க மட்டும் ரிவ்யூ பண்ணும்போது, ஆக்சுவலாக அந்த படம் நல்லா இருந்துச்சு மஞ்சுமல் பாய்ஸ், பட் நம்ம படத்தை ஏன் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு. நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு என்ன படம் படம்? பார்த்தேன், 1000 பொற்காசுகள்னு சொல்லிட்டு. அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது யாருக்கும் மேபி. ஆனால் சும்மா ஒரு ரீசெண்டாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நானும் பார்த்தேன். நீங்க தான் சொன்னதை வச்சுதான் நானும் பார்த்தேன் அந்த படத்தை. அவ்வளவு சூப்பர் படம்லாம் இல்ல. ஓகே தான். பட் அது கடைசிக்கு அது ஒரு ரிவ்யூவாச்சும் பண்ணியிருந்தா யாராச்சும் ஒரு 4-5 பேர் பார்த்துருப்பாங்களே, அதை கூட பண்ணாம விட்டாங்களேன்றதான். ஏன் அதுக்கான வேலை பார்க்கணும் இல்லைங்க? என்னங்க அது, இது என்னங்க அநியமா இருக்கு? நான் தேடி இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன? அதுக்கான வேலை பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ஓகே, அப்ப எல்லா படத்தையும் பண்ண மாட்டாங்களா? அது ப்ரமோஷன் எப்போ வந்துச்சு அந்த படம்? மேபி ப்ரமோஷன் இல்ல, அந்த படம் இல்ல அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு டிக்கெட் வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லி தானே ரிலீஸ் பண்ணாரு விதார்த் அவங்களோட டீம். எப்போ பண்ணாரு? ஆமா, எப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த படம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 months பிஃபோர் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லி தான் ரிலீஸே பண்ணாங்க தியேட்டர்ல. அதான் சொல்றேங்க, அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றதை வந்து ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு சரியான சேனல் புரிய மாட்டேங்குது. எப்படி ரீச் பண்ண முடியும்னு. இல்ல இப்ப நான் ஃப்ரீயா கொடுத்து ஓடிட்டு இருக்கு மஞ்சுபான் பாய்ஸ்லாம். இல்ல, அது படம் நல்லா இருக்கனால ஓடுது பிரதர். இப்போ இந்த மாதிரி படத்துக்கு நம்ம இந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறேன். சும்மாவாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்ல நம்ம படத்துக்கு. அந்த நிறைய மொக்க படங்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்களா ரிவ்யூ பண்றாங்க. நிறைய படங்கள் நல்லா இருக்க படங்கள் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கும், எடுத்து பாருங்க. அப்ப அந்த படம் ஓடலை அப்படின்னா அந்த படத்துல ஒரு குறை இருக்கும். நான் பார்த்தேன் அந்த படம் ரொம்ப சூப்பர் படம்லாம் இல்லைங்க, ரொம்ப சுமாரான ஒரு படம், ரொம்ப மொக்க காமெடியா இருக்க ஒரு படம் தான். எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. ஆனா உண்மையில உங்களுக்கு டீசெண்டா இருக்குன்றது அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பா. ஸோ அப்படிதாங்க. ஏங்க இங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி வந்து 200 படம் வருஷத்துக்கு, ஓகேவா, 20 படம் தான் ஓடுது அப்படின்னா நினைச்சுக்கோங்களேன், சக்சஸ் ரேஷியோ என்ன இருக்கு? 10% தான் இருக்கு. அது எப்படி சொல்ல போனா அப்படின்னா, நீங்க டிஎன்பிசி எக்ஸாம்லாம் 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் எழுதுவாங்கல்ல, அதில் 5000 பேத்துக்கும் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நீங்க டீசெண்டான படம் எடுத்தேன், ஓகேவான படம் எடுத்தேன், யாரை பார்க்க அப்படி பேசக்கூடாது. இந்த ப்ரமோஷன் பண்றது இங்க ஆடியன்ஸ் விரும்புறது பெஸ்ட் அவுட்புட் தான் விரும்புறாங்க, ஓகேவா. ஆடியன்ஸ் விரும்புறது பெஸ்டான ஒரு படம், பெஸ்ட் இதுல இருக்கிறது. இந்த 200ல பெஸ்ட் 20 அதான் யூஸ் பண்றாங்க. நீங்க வந்து நான் இல்லைங்க நான் ஓகேவான படம் எடுத்த பார்க்கலாம், அது அவங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க எடுத்துருக்கலாம், நீங்க வந்து டெய்லி நைட்டு ஃபுல்லா தூங்காம கஷ்டப்பட்டு எடுத்திருக்கலாம், கடை வாங்கி எடுத்திருக்கலாம், வட்டி கட்டிருக்கலாம். அதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. அவனுக்கு தேவை என்ன? பெஸ்டா இருக்கா இல்லையா தான். கார்த்திக் ப்ரோ, இங்க சிங்கப்பூர்ல ப்ரோ எக்ஸெப்ஷனலா புக்கிங் போகுது ப்ரோ. அதாவது இந்த அயலான் கேப்டன் கூட இந்த அளவுக்கு நான் பார்க்கல ப்ரோ. எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல், 90% ஆக்குபென்சில இருக்கு. தமிழ்நாட்டிலே அப்படிதான் இருக்கு. இல்ல இங்க எந்த அதர் ஸ்டேட் படமும் ஓடாது ப்ரோ. அதாவது தெலுங்கு மலையாளம் எதுவுமே ஓடாது. இங்க இந்த படத்துக்கு அப்நார்மலா புக்கிங் போயிட்டு இருக்கு. ஹலோ கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்ல கம்யூனிகேஷன். என்னடா தனியா ஸ்பேஸ் ஆரம்பிச்சு இந்த பக்கமே வரலன்னு யோசிப்பீங்களான்னு தான் இன்னைக்கு ஸ்பீக்கர் கேட்டு வந்தேன். ஹலோ, என்ன பாஸ் ஆயிட்டீங்க? ஹலோ, கேக்குதா பேசுறாரு? கேக்குது, சொல்லுங்க. நேத்தா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் போட்டோம். லைக் நீங்க தனி ஸ்பேஸ்ல போய் காமர்ஸ் அது ஏதோ சொல்லிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் புரியாது நமக்கு. ஆமா,
ஸோ அதனால தான் உங்க ஸ்பேஸுக்கு போட்டியால இல்லை. ஸோ இங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், ரொம்ப இன்டென்ஸா கெரியரோ இல்லை பிஸ்னஸ் சைடோ பேசினான்ட்டு. ஸோ அதனால ஃப்ரைடே பட் தேங்க்ஸ். எல்லா டைம் பாஸ் தான் நிறைய பேர் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் 800 லிசனர்ஸ் இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. ப்ளஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னு. ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் இங்கே பேச அலோவ் பண்ணனால தானே எல்லாருக்கும் போய் இன்ஃபர்மேஷன் சேர்ந்துச்சு. ஸோ அதனால தேங்க்யூ. என்ன பண்ண போறீங்க அடுத்து எல்லாரும்? எவ்ரி ஃப்ரைடே இல்லை, இப்போ ஆக்சுவலாக இப்போ யூகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து கொஞ்சம் லைக் ஒரு 30 minutes யூகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் அவங்களோட இருக்கும் இந்த டாபிக்கு. என்ன ஆன்லைன் கிளாஸ் அது? என்னங்க, பேசிக்கா வரவங்க எல்லாரும் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க. உங்களுக்கு ராபின்சனோட கெரியர் ஹிஸ்டரி தெரியுமா? அவர் எவ்வளோ நெட்வொர்க்கிங்ல ஸ்கில், அவர் என்னென்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காருன்னு லைக் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரோட பேக்ரவுண்டு, அவங்க எவ்வளோ ஹார்ட் கெரியர் பாத் கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னு. அது ரொம்ப டைம் எடுக்கும், இங்கே உள்ள ஆடியன்ஸ்க்கு மேபி போரா இருக்கும். பட் இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நான் எடுக்கல, அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஸ்பேஸ் நாங்கள் ரெக்கார்டும் இல்லை. ஸோ எல்லாரும் ஓப்பனா பாருங்க. எல்லாரும் விக்கிபீடியா எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஓடின படம் பிப்ரவரியில் 10 வருது. 15 வருஷம் ஆச்சு. எடுத்து பாருங்க, நான் போய் சொல்லலை, நீ என்ன எடுத்து பாருங்க, எனக்கு தெரியும். எல்லா படத்தோட இதையும் நீ உட்காந்து பார்த்துருப்பேன். கடைசியாக பிப்ரவரியில் வந்து ஹிட்டான படம் 10 வருது. 15 வருஷம் ஆச்சு. பிப்ரவரியில் ஒரு படம் உங்களுக்கு நீங்க அது எடுத்து பாருங்க. அது எதனால ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா இல்லை அது ஒரு இதுவாக ஃபாலோ ஆகிட்டு வரல? இல்லை, அமைஞ்சு போச்சு, வேற என்ன பண்ண முடியும்? ஹாய் கார்த்தி ப்ரோ, கேக்குங்களா? அது வேணா சொல்லுவோம். நான் தமிழன் கட்சி வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் சொல்லுவோம், என்ன பண்ண முடியும்? இல்ல ரவுடிசம் போய் எல்லா டெஃபினிஷன் தேடி பார்த்து வந்து பதில் சொல்லலாம். ரவுடிசத்துக்கு என்ன பொருள் படும் அப்படின்ட்டு அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நெகட்டிவ் தோணுது அது பேசுறேன். எல்லாருமே தமிழ்நாட்டுல தாங்க இருக்கீங்க, வெளியூர்ல தான் லண்டன்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இங்க எல்லா இடத்துலயுமே ஒரு கட்சியிலயும் மாவட்ட செயலாளர் என்னவா இருக்காங்க? அதுக்கு மேல பொறுப்புல இருக்காங்க. ஆனா சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு அந்த 60 வருஷ காலம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் கட்சி கட்டுப்படும்? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதுதாங்க அவங்களுக்கு கீழே 100 பேர் பொறுப்புல போது அதுதான் ஸ்ட்ரக்சர்னா அது எப்படி அரசியல் மாற்று அரசியலா மாறுன்னு கேக்குறேன். நாளைக்கு இந்தியா ஃபுல்லா விஜய் வந்தாலும் ஒரு மாற்றம் தம்பி. இந்தியா ஃபுல்லா அதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் தான் நம்ம பேசுறோம். நாளைக்கு விஜய் வந்தாலும் ஒரு ரவுடியை தான் மாவட்ட செயலாளர் போடுவாரா இல்ல எம்எல்ஏ இது பொசிஷன் கொடுப்பாரா? அதிகாரம் இங்க பாருங்க, அவன் இன்ஃபுளுன்ஸா இருந்தா மட்டும்தான் அவனால சமாளிக்க முடியும், சரியா? இல்லன்னா லோக்கல்ல இருக்கவன் எவனா ஒருத்தன் வந்து மிரட்டுவான் மாவட்ட செயலாளர். ப்ரோ அதுதான் ப்ரோ நான் சொல்றேன், மேம்போக்கான அரசியல் ப்ரோ. ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை நீங்க அப்படியே எடுத்துக்கிறீங்க. அரசியல் இதுதான் டீப்பான அரசியல். அதுக்கு பேர் என்ன? புரியல என்ன டீப்பான அரசியல்? ஒரு நிமிஷம் மேடையில பேசுறதையும் அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல போடுறதையும் தான் அரசியல் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இத்தனை வருஷமா. அது கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்க பேசணுன்றதை விட எங்க பேசாம அமைதியா இருக்கு. அது நல்லதுக்கு, அது நல்லதுக்கு பயன்படணும். தொகுதியில 2% அதிகபட்சம். போன வாட்டி இந்த தொகுதியில 5%, இந்த வாட்டி 7%, which never helps. ஒரு தொகுதியில 40% வாங்கி நீங்க வந்து ஒரு தொகுதி வின் பண்றீங்களா, ஒரு எம்பி சீட் வின் பண்றீங்களா, ஒரு எம்எல்ஏ சீட் வின் பண்றீங்களா, இல்ல ஒரு கவுன்சில் வின் பண்றீங்களா? அதுதாங்க சொல்றேன். அதுதாங்க நானும் சொல்ல வந்தேன், நீங்க உடனே தப்பாட்டீங்க. கன்சல்டேட் இவங்க பிஜேபின்னு ஆரம்பிச்சீங்கன்னா ஆரம்பிச்சிருவானுங்க. பாத்தீங்களா நீங்க சொன்னீங்களா 40% இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் சுத்தி வளைச்சுதான் கார்த்திக் பிரமோ சொன்னார்ல, ரவுடிசம் லோக்கல்ல எந்த அளவுக்கு பவர், அதெல்லாம் தான் அந்த அரசியல், சரியா? அப்ப நீங்க திரும்பவும் அப்படி வந்துருச்சா அப்படின்னு கேக்குறீங்க. நாங்க அது பண்ணல அப்படின்னா எப்படி வர முடியும்? அது தேவை கிடையாது. இல்ல ஒரு என்ன தப்பு அப்படிதான் வின் பண்றாங்க. தம்பி பாருங்க, உங்க ஐடியாலஜி எல்லாருக்கும் சேர்ற ஐடியாலஜி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா யாரோட ஐடியாலஜியும் யாரோட இதுக்கும் இது பண்ண முடியாது ப்ரோ. ஆமா, அதை தாண்டி வந்த கட்சிக்குமே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய இடங்கள்ல வந்து எல்லாருக்கும் கேண்டிடேட் போடுறாரு, எல்லாம் பண்றாரே தவிர, ஆனா
இந்த வின்னிங் இந்த ஒரு இப்போ செலக்டடா ஒரு 10 தொகுதி அந்த மாதிரி ஒர்க் பண்றதும் அதுவும் கிடையாது நாம் தமிழர்ல. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. இல்ல உங்க கருத்தை நீங்க முழுசா சொல்லி இல்ல முடியும். நான் கரெக்ட் தான். ஒத்துக்கலாம் பரவாயில்ல மாட்டேன். நீங்க 10% சொல்ல மாதிரி முடிச்சு பிரயோஜனம் என்ன இல்லைன்ற ஒத்துக்கிறேங்கன்னு நான் சொல்றேன். இப்போ மற்ற கட்சி பாமகனா அவங்க வந்து வட தமிழ்நாட்டில் அவங்க ஏதோ ஒரு 4 தொகுதி அந்த தொகுதி ஒர்க் பண்ணுவோம். பிஜேபினா அவங்க வந்து செலக்டரா ஒரு 7-8 தொகுதி அந்த தொகுதி ஒர்க் பண்ணுவோம். திமுக தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்க அப்படியும் பண்றது கிடையாது. ஒரு ஜெயிக்கணுன்ற மாதிரி ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி இந்த தொகுதிக்கு ஒரு வேலை வைப்பான், இந்த தொகுதியை வந்து அடுத்த எலெக்ஷன் ஜெயிப்பான், அந்த மாதிரி ஒர்க் பண்றது இல்ல. நீங்க பொதுவாகவே ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டு வச்சிருக்கீங்க. ஓகே 7 வச்சிருக்கீங்க, நாளைக்கு 10 கூட வரலாம், அது ஓகே. ஆனா ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்காம எப்பயுமே இந்த ஓட் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்றீங்க. ஓட் ஷேர் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்றீங்க. அதுதான் அந்த இடத்துல எது வெற்றி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வெற்றி ஜெயிக்கிறதுக்கான பாலிடிக்ஸ் பண்ணாம வேற ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இல்ல அதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன். அதுக்கான பதில சொல்லிடுறேன். இங்க கோவையில இருந்து எதுக்கு போய் நாகையில ஒருத்திய நிறுத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றாருல்ல. இது தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருக்கு. மண்ணின் மைந்தர் நீங்க கேள்விப்பட்டீங்களா? மண்ணின் மைந்தர். அதுலதான் இந்த ரவுடிஸ் எல்லாம் நீங்க மண்ணின் மைந்தர் கோயம்புத்தூர்ல இருந்து அவர் போய் டெய்லி வந்து ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டா கூட எம்எல்ஏ ஜெயிச்சிட்டா எம்பி ஜெயிச்சாலும் கோயம்புத்தூர்ல டெய்லி போயிட்டு ரேஷன் கார்டை மாத்திட்டு போய் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து அங்க போய் வந்து நாகையில போய் வந்து அவங்க ரேஷன் கார்டு மாத்திப்பாங்களா? ஏங்க நீங்க பண்றது என்ன தெரியுமா? ஒரு ஜெயிக்கிறதுக்கான வேலை பார்க்காம ஓட் பிரிக்கிறதுக்கான வேலை பாக்குறீங்க. சரி ஓகே உண்மை. சரி ஓகே. அப்ப இங்க பிஜேபி நிக்காமே இருந்துடலாமே ப்ரோ. ஏன்னா அவங்களும் ஓட்டு தான் பிரிக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஓட்ட பிரிக்கிற வேலை என்ன எனக்கு புரியல. அதுக்கான பதில் இல்ல அதுக்கான பதில் நான் சொல்லுவேங்க. நீங்க பிஜேபி தேசிய கட்சியான்னு கேட்டா ஆமா பிஜேபியும் காங்கிரஸோ தான் நம்மள ஆளப்போகுது. மாறி மாறி இது வரைக்கும் ஆண்டுட்டே வந்திருக்கு. மூன்றாம் இதெல்லாம் வரல. சரிங்களா? இங்க பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா 3% ஓட்டு தான். இங்க அவங்க எதுக்கு நிக்கணும்? எதுக்கு ஓட்ட பிரிக்கணும்? சரி ஓகே. போன லாஸ்டா நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு நாம் தமிழர்? லோக்கல் பாடி எலெக்ஷன்லயா? லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு எல்லாம் பெரிய இதுவே கிடையாது. நீங்க முதல்ல இருந்து அதேதான் பாயிண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகே இது இதுக்குள்ள நீ ஜெயிச்சியா? கவுன்சிலர் ஆயிட்டியா? எத்தனை இது இருக்காங்க? சென்னையில கவுன்சிலர் தெரியுமா? சென்னை தம்பி ப்ரோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சீமான தாண்டி மக்களும் வளராம கட்சி வளராதுங்க. சென்னையில கவுன்சிலர் இருக்காங்க. எது சென்னையில மேயர் தான் இருக்காங்களா? ஆமா சென்னைக்கு மேயர் தானே இருப்பாங்க. கவுன்சிலர் எப்படி இருப்பாங்க? சென்னையில கவுன்சிலர் கிடையாதா? சென்னையில எந்த ஏரியான்னு வேணா சொல்லுங்க. நல்லா அரசியல் தெரிஞ்சா சொல்லுவேன். சென்னைக்கு மேயர் தான் ப்ரோ இருப்பாங்க. சென்னையில எந்த வார்டுன்னு சொன்னா அதுக்கு கவுன்சிலர் பேர் தெரிஞ்சா நான் சொல்ல போறேன். நான் சென்னை நீ இந்த அரசியலே பேசு தம்பி. பொருளாதார ஐயோ நான் பேசுறது கரெக்டாவே பேசிட்டு இருக்கேன். சென்னைக்கு எப்படியா கவுன்சிலர் ஒரு வாட்டி மேயரா இருந்தாருல்ல. அதுதான் நான் சொல்றேன். சென்னைக்கு எந்த வார்டுன்னு சொல்லு அதுக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன். பாலாஜி சொல்லிட்டு இருக்கேன். மேயரே ஒரு கவுன்சிலர் தான் தெரியுமா? சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர். ஆமா. எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டாங்க நீங்க கவுன்சிலர்ல? அவர் கேட்ட கேள்வி அதுதான் அரசியல் சொல்றேன். எவ்வளவு பெர்சன்டேஜ் இதுக்கு கவுன்சிலருக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. வாங்குனதே இல்லைன்ற கவுன்சிலருக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ ஒரு பாப்புலாரிட்டி இருந்தா போதும். எல்லா தெருவுக்கு கூட நீங்க பாப்புலாரிட்டி இல்ல. அதுதான் ப்ராப்ளம். அந்த நாட்டை புடிச்ச அரசியல் கேடுகட்ட அரசியல் சொல்றேன். அதுதான் ஏடிஎம்கே டிஎம்கே பண்ணிட்டு இருக்கு. அதுதான் அவர் கார்த்திக் ப்ரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு நேரம். இல்ல உங்க ஏரியால தாண்டி ஒண்ணு வரணும் அப்படின்னு கவுன்சிலரா அதை தாண்டி வரணும் அப்படின்னா அவங்க ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக் ப்ரோ. நேரம் அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறது தான் ஜெயிக்க முடியலன்னா நீங்க வந்து பாலாஜி ப்ரோ நீங்க என்ன வார்டுல இருக்கீங்களோ நீங்க நின்று கவுன்சிலர் ஆயிருங்களேன். என்ன வார்டு நான் பேசுறவங்க கவுன்சிலர் ஆகணுமா? அப்புறம் பேசிட்டு இருக்க நீ ஆயிட்டியா? சீமான் மாதிரி பைத்தியமான ஒன்ன மாதிரி பைத்தியமா ஒன்ன மாதிரி பைத்தியமா என்னத்துக்கு நான் கேக்குறேன். ஓகே ஓகே தம்பி ப்ரோ நீங்க தயவு செஞ்சு சீமானே வந்து கட்சி மீட்டிங்ல தான் இதா பேசுவாரு. மத்தபடி பேசும்போது ரொம்ப ஜென்டிலாவும் ஃப்ரெண்ட்லியாவும் பேசுவாரு. நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்களேன். 4 பேரோட பேசும்போது கொஞ்சம் ஜென்டிலாவே பேசுங்க. எதுக்கு மறுபடியும் அவரு கட்சி மீட்டிங்ல பேசும்போது எழுச்சியா பேசுவாரே தவிர ஒரு யூடியூப் இன்டர்வியூல பாருங்க ஜாலியா இருப்பாரு. அந்த மாதிரி பேசுங்களேன். ஏன் இப்படி வந்து அது என்ன பண்ண தெரியுமா? ஹேட்ரட் தான் வந்து மறுபடியும் வந்து பறக்கும். நீங்க வந்து பேக் ஃபயர் உண்டாக்குற வேலைதான் பண்றீங்க. கொஞ்சம் ஜென்டிலா இருங்க. கார்த்தி என்னையா குடிச்ச நீ? நான் குடிச்சிட்டு பேசுறேன். உன்னை சொல்லல.
ஏங்க அவரு வந்து சென்னையில கவுன்சிலர் இருக்காருன்னு கேக்குறாருங்க. அவரு சென்னையில மேயர் தான் இருக்குன்றாரு அவரு. அவரு கேட்க மாட்டீங்க. அடுத்த டாபிக் போவோம். நீ பிஜேபிக்கு டிவி கேட்க சப்போர்ட் பண்ணிட்டு நாம் தமிழர் அப்போஸ் பண்ணா அப்படிதான் பேசுவாங்க வந்து. ஆமா பின்ன என்னவா கேப்ல அடிக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க? அதுதான் அதனுடைய பொருள். அப்போஸ் பண்ண நாம் தமிழர் இல்ல நாம் தமிழ் நான் அப்போஸ் பண்ணேன். அந்த பையன் சொல்ல வர பாயிண்ட் அதான். கார்த்தி எனக்கு இன்னொரு क्वेश्चन, அதனுடைய கரெக்ட் அதுதான். கார்த்தி நீ மென்ஷன் பண்ணீங்க இல்லையா, சினிமாக்காரங்க இன்டர்வியூவே நம்பவே மாட்டேன், அவங்க பேசுறதெல்லாம் நம்ப முடியாது. ஓகே, யூ ஆர் இன்டு சினிமா, அதனால நம்ப மாட்டீங்க. பொலிட்டிஷியன்ஸ் மட்டும் அவங்க பேசட்டும், அவங்க பேசுறத பொறுத்து நான் ஓட்டு போறேன்னு சொல்றீங்க. அது மட்டும் எப்படி கான்ட்ராடிக்ட் ஆகுது? நீங்க பேசுறது வேற, பண்ற செயல்பாடு வேற இல்லையா? நீங்க கொஞ்ச நேரம் சொன்னீங்க சினிமாக்காரன் பேசுவாங்க. ஓகே, சினிமாக்காரன் வந்து ஸ்டேஜில் வந்து பேசுவான். பொலிட்டிஷியன் வந்து ஒரு விஷயத்த பேசுறான் அப்படின்னா நம்ம பாக்குறோம் இல்லையா, அப்சர்வ் பண்றோம்ல, அதனாலதான் நம்ம மாட்டேன்னு சொல்றோம். இல்லதான் எத்தனை பொலிட்டிஷியன் ரொம்ப ரிலேபிளா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறேன் நான். பேசுற விஷயம் இல்ல ரிலேபிள் இல்ல, சினிமா அந்த படத்தோட முடிஞ்சிடும். இப்ப பொலிட்டிஷியன் வந்து இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டா ஒரு 5 வருஷத்துல ஏதோ ஒண்ணு அதுக்கு கான்ட்ராடிக்டா சொன்னா அடிப்பாங்கல்ல. ஆட்சியில் இல்லாத வரைக்கும் கூட எடுத்து போட்டு அடிக்கிறது தான். அதான் அடிப்பாங்கல்ல. இப்ப இன்னைக்கு நீங்க என்ன நல்லா பேசுறீங்களோ கட்சி ஆரம்பிச்ச உடனே அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவானுங்கல்ல, மொத்தமா வீடியோ எல்லாம் தோண்டி எடுத்துட்டு வருவாங்கல்ல. ஸோ யூ வில் பி அஃபெக்டட். இப்ப நீங்க பேசிட்டு நீங்க ஏதோ ஒன்று நடந்தா இட் வில் அஃபெக்ட் யுவர் ஓட். சினிமாக்கு அப்படி கிடையாது. இன்னொன்னு கேள்வி கேட்டது யாரு? இல்ல இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டது யாரு? ஆனந்த். அதாவது ஆனந்த், இப்போ சினிமா ப்ரொமோஷனுக்கு இவங்க பேசுற விஷயத்துக்கும் பொலிட்டிஷியன் ஒரு விஷயத்துக்கு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சினிமா ப்ரொமோஷன் என்ன பேசுவாங்க, இந்த படம் நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், இந்த படம் சூப்பர், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை பார்த்துருவோம், பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், இதுக்காக அவ்வளவு பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கழுவி ஊத்துவோம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இல்ல கழுவிலாம் ஊத்தல. வைகோலாம் அவருடைய பழைய வீடியோ எல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்து போடுறாங்கல்ல. ஏன் போடுறாங்க? வைகோ கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? வைகோ கட்சி ஆரம்பிச்சது வாரிசு திமுக எல்லாம் கமுக்கலாம் இல்லைங்க. வாரிசு அரசியல் ஒத்துக்காம ஆரம்பிச்சாரு ஒரு கட்சியை. அந்த கட்சியில வந்து கலைஞருக்கு அடுத்த இடத்துல அவர் இருந்தாரு. ஸ்டாலின் உள்ள வந்தோன்னா கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சி உடைச்சிட்டு போய். எதுக்கு இதெல்லாம் வாரிசு அரசியல் பண்றதுக்கு? இதெல்லாம் ஒரு கட்சியா? திமுக என்ன திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த அளவுக்கு போயிடுச்சா, வாரிசு அரசெல்லாம் ஏத்துக்க முடியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவரு மதிமுகவுடைய அடுத்த யார் தெரியுமா? அடுத்த தலைவர் அவருடைய. அதுதான் கான்ட்ரடிக்ஷனா. அவர் திமுக கூட சேர்ந்தது, அதிமுக கூட சேர்ந்தது கூட கான்ட்ரடிக்ஷன் இல்ல. அவங்க பையனை தலைவரை ஆக்குனதுலதான் கான்ட்ரடிக்ஷன். அவர் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இவங்க பேசினா மட்டும் எப்படி நம்ம பேசணும் நம்ம முடியும் கேக்குறேன். அத வந்து ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்றாங்க சார், அவ்வளவுதான் சார். இல்ல அப்படி பேசுறதால இப்ப क्वेश्चन கேட்க முடியும். நம்புறனா சாகர வரைக்கும் நம்பிட்டா இருக்க போறாங்க. இன்னைக்கு நம்புறது நாளைக்கு நம்ப போவோம். இதெல்லாம் எல்லாமே அப்படிதான். விமர்சனம்ன்றது அப்படிதான். சினிமாக்கு வந்து சாகர வரைக்கும் இப்படி நம்பிட்டே இருக்கிறது. சினிமாக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் இருக்கு. அந்த படத்தை பத்தி ஒரு படத்தை பத்தி தானே பேசுவாங்க, நான் அப்படி உடைச்சேன் இப்படி உடைச்சேன்னு. அது அந்த படம் வந்த உடனே நல்லா இருந்தா ஆமாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சிருக்காருன்னுவாங்க. படம் நல்லா இல்லைன்னா என்னப்பா இவ்வளவு விட்டுறானுங்க, அது ஒன்றும் சரியில்லைப்பா அப்படின்ட்டு போய் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன். ஆனா பாலிடிக்ஸ் அப்படி கிடையாதுல்ல. நீ இன்னைக்கு ஒன்று சொல்லியிருப்ப, அது ஒரு 7 வருஷம் கழிச்சு நீ வேற யாரு கூட அதை அலையன்ஸ் வைக்கும் போது அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து போடுறாங்கல்ல. அப்போ அது வந்து லைஃப் லாங் இருக்கு பாலிடிக்ஸ். ஆனா சினிமா அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஏதோ ஒரு படம் ஃபிளாப் ஆன படத்துக்கு கூட நம்ம ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம்னா கூட அதை மறந்துடுவாங்க பீப்புள். ஆனா பாலிடிக்ஸ்ல வந்து அதை ரிமெம்பர் பண்ணி அடிப்பாங்க. அந்த படத்தோட அது முடிஞ்சது. அந்த படத்துல பேசுறது மேக் சென்ஸ். ஜஸ்ட் சும்மா கேட்டேன் நானு. பாலாஜி அன்னைக்கு நீங்க இந்த லவ் அட்வைஸ் கொடுத்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிராக்டிகலா பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரோ லவ் பண்ண சாரிமா, நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணட்டு பைத்தியம்னு சொல்லல. சாரி, உங்களை தப்பா சொல்லியிருந்தேன். இல்லங்கண்ணா, அது நீங்க அப்படி சொல்றது தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டா அது வேற. அவ்வளவுதான்.
இல்ல நான் வந்து ஐ மென்ட் சீமான் ஒன்லி. இல்ல நீங்க வர்றதுக்கு முன்னாடி சீமானை பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். இப்ப எனக்கு மோடியை பிடிக்கும் பிடிக்காது, இல்ல ஸ்டாலினை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது நம்ம கருத்து என்ன சொல்றோம் அப்படிங்கறதா. அதுக்கு முன்னாடி வர கருத்தே தப்பா இருக்குமா? நீங்க வந்து பைத்தியம் இல்ல பைத்தியம் நான் சொல்றதுக்கான இல்லம்மா பைத்தியம் சீமானவே இருந்தாலும் நீங்களாம் ஜென்டலா பேசுறது தப்பு கிடையாது. இல்ல அது இல்ல. நான் வந்து அதுக்கு முன்னாடி கார்த்திக் ப்ரோ பேசிட்டு தான் இருந்தாரு. அவர் சீமான பைத்தியம் சொல்லிட்டு இருந்தாரு. இல்லம்மா தம்பி நீ அதை சொல்லி இதெல்லாம் விட்டுடு. நான் வந்து பைத்தியம் வந்து தப்பா கூட இருக்கட்டும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு டூரிஸ்ட் கைடுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அரசு கொடுக்க முடியுமா? அரசு அதுவும் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு உண்டாக்க முடியும்ன்றது வேற. ஆனா அரசாங்கம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்ன்றது வேற. பாலாஜி சார், அப்ப ராகுல் காந்தி என்ன திட்டுவீங்க நீங்க? எங்க அண்ணன் சீமான் ஈஸியா பேசுறீங்களா? ராகுல் காந்தி என்ன திட்டுவீங்க? என்ன ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? ராகுல் காந்தி என்னன்னு தெரியும். அவர்தான் எம்எஸ் அவங்க கேட்கிற எம்எஸ்பி எல்லாம் கொடுத்துருவேன், பென்ஷன் கொடுத்துருவேன்னு சொல்றாருல. அவர் என்ன திட்டுவீங்க? நேத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்தான்ல நம்ம இவர் வைபர் வந்து சொல்லும். அவர் திட்டுங்க பாப்பா. எங்க அண்ணன் மட்டும் இல்ல வைபர் வரும்போது நான் என்ன சொன்னேன், கர்நாடகாலயும் தெலுங்கானாலயும் உங்க அரசாங்கம் தான் அந்த எம்எஸ்பி கொடுத்துட்டா கதை முடிஞ்சிடுச்சு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஒரு ஸ்டேட்டே கொடுக்குது. அவ்வளவுதான். தம்பி நீங்க நினைக்கிறீங்க, நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் விஜய் ஃபேனே கிடையாது. நமக்கு தெரியாது ப்ரொபஷனலா என்ன தெரியுமோ அப்படிங்கறத நீங்க அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு அதுதான் நான் சொல்றேன். இத நான் ஜாலியா மட்டும் சொல்றேன். கார்னர் பண்ணி சொல்லவே கிடையாது. நான் வந்து நாம் தமிழரோட எவ்வளவு க்ளோஸ்ன்றது அவருக்கு பாலாஜி சாருக்கு தெரியும். நாம் தமிழரோட எவ்வளவு க்ளோஸ்ன்னு தெரியும் அவருக்கு. ஓகே, நீங்க இவ்வளவு க்ளோஸா இருந்தா அவர் எப்படி பைத்தியம் சொல்லும்போது நீங்க எப்படி அமைதியா இருந்தீங்க? அப்போ ஏன்னா மாற்று கருத்து தாங்க சொல்றேன். எல்லாத்துக்கும் சொல்லும்போது நீங்க அப்போனன்ட் பண்ணணும்ல. மாற்று கருத்து சொல்றது வேற. திட்ட முடியாது. எனக்கு யாரையுமே திரும்ப திட்டி நான் சொல்றேன். இங்க பொதுவழி இப்ப நீங்களும் பாலாஜியும் நீங்க பர்சனலா பேசிக்கிறீங்கன்னா அது வேற. இங்க நம்ம எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நானும் கேட்டுட்டு இருக்கேன், நான் அவனுக்கு பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க தம்பி. நான் வந்து நான் பைத்தியம்னு சொன்னதுதான் வாபஸ் வாங்கினேன். அண்ணனை சொன்னதை வாங்கவே இல்லை. நீ எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா அண்ணன் ரொம்ப இல்ல அண்ணன் ரொம்ப இம்ப்ராக்டிகலா இருக்காரு. அது வந்து வேலைக்கு ஆகாது. அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 வருஷம் ஒருத்தன் ஃபாலோ பண்றதுக்கு உதவும். ஆனா உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க பாலிடிக்ஸ் ஃபார்ம் பண்றீங்களா? நாம் தமிழர் ராஜீவ் காந்தியும் அந்த இவரு ஏடிஎம்கேல போனாரு. அவங்க எல்லாம் வந்து அண்ணனுக்கு எவ்வளவு முட்டு கொடுத்தவங்க. இப்ப இன்னைக்கு என்ன பேசுறாங்க அவங்க எல்லாம்? அவங்க எதெல்லாம் பேசுறாங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா நடந்துச்சு. அந்த அரசியல் எல்லாம் போனா 1971 வரைக்கும் இவ்வளவு பேசுறீங்களே. ஒரு ஜாதி கட்சி வச்சுக்கிட்டு 2 சீட்டு வாங்கிட்டு 5% ஓட் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவோ மேல். சீமான் தனியா நின்று 7% ஓட் வாங்குறாரு. அவர் தனியா கேண்டிடேட் போடுறாரு. இவங்களா இல்ல இந்த ஜாதி கட்சி வச்சு பாமக, விசிக, மதிமுக இவங்க எல்லாம் யார்? தேமுதிக இவங்க எல்லாம் வந்து எந்த கட்சி கூப்பிடுவாங்க? எவ்வளவு சீட்டு வாங்கலாம், எவ்வளவு காசு வாங்க? சார் இப்படி எல்லாம் வந்து சார் அவங்களுக்கு நீங்க நெகட்டிவ் பேசுறீங்கன்னா நெகட்டிவ் பேசுங்க. அவங்க ஒர்த் 2 சீட் தானே அவங்க வாங்கிட்டு போறாங்க. அவங்க உண்மையிலேயே வந்து டேலண்டட் தான். அண்ணன் தான் வந்து இது என்ன இருக்கு? இது என்ன ஒரு பிராக்டிகல் பாலிடிக்ஸ் கிடையாது. அண்ணன் பண்றது இல்லண்ணே. இப்ப திருமாவளவன் வந்து 2 தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கேக்குறாரு. அதுல அவங்க சின்னத்துல அவருக்கு அவ்வளவுதாங்க. இல்லம்மா தம்பி, அவர் 40 தொகுதியில நிக்க முடியும், நான் கேட்க முடியும். அவருக்கு அதுக்கான கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்கல்ல. அவர் தனியா கேக்குறதுக்கு ஒரு அபிப்பிராயம் எனக்கு இது வேணும்னு கேக்குறாங்களா? இங்க கேக்குறதெல்லாம் விடுமா தம்பி. அவர் அண்ணன் மாதிரி தனியா நின்று 40 தொகுதியில சீட்டை போட்டா அவருக்கு அது பிராக்டிகலா பாசிபிளா? அத வந்து அவங்க உணர்ந்து கமலஹாசன் ஒரு ஹீரோ அதான் அவரோட ஓட்டு வாங்கிட்டாருல, அதுவே பெரிய விஷயம் தானே. யாரு 60 வருஷமா சினிமா நடிக்கிற கமலஹாசனை தாண்டி ஓட்டு வாங்கிட்டாருல. இல்ல கார்த்தி, நான் அதுதான் சொல்றேன் கார்த்தி. 18 வயசுல ஒருத்தர் வந்து
சார் 25 வயசுல ஏதோ அவன் ஒரு எக்ஸிட் ஆறான். கமலஹாசன் அதை பண்ண முடியல. அதுலதான் அண்ணனோட ப்ராப்ளமே இருக்கு. கமலஹாசன் அதை அதை பண்ண அண்ணன் முடியல. புரிஞ்சுக்காம தமாஸ் இல்ல பண்ணிக்கிட்டே இருந்தா பாலாஜி என்ன சார் அவர் கேக்குறேன். பாசிபிள் இல்ல ஒரு விஷயத்த ஒரு பேசுனா 18 வயசுல கடைசி அவன் வந்து நம்புறான் தயவுசெய்து பட்டம் 1 லட்சம் போடாதீங்க. ரூபாய் கிடைக்கும் எனக்குன்ட்டு. 25 வயசுல ப்ரோ அவனுக்கு தெரியுது 20,000 ரொம்ப ரூபாய் கூட சிம்பிள் ப்ரோ. கிடைக்காது. நீங்க யாரோட அதனால எக்ஸிட் சப்போர்ட்டர் ப்ரோ? ஆறான். நீங்க யாரோட பாலாஜி சப்போர்ட்டர் சொல்லுங்க. ஏன்னா பாலாஜி நான் ஒரு பேசுறத செகண்ட் வச்சு எனக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க யார் சப்போர்ட்டர். அப்பதான் பேசுறதுக்கு ரஜினி ஈஸியா இருக்கும். ரஜினி அவர் நீங்க ரஜினி சார் அப்படியே மத்த கட்சிக்கு பொதுத்தன்மையா சீமான் மேல அவர் ஆப்போசிட்டா எவ்வளவு சொல்லிட்டே பரவாயில்ல இருந்தா சார். நம்ம அதுக்கு கார்னர் பண்ண மத்த முடியாது. கட்சிக்கு மத்த கட்சிக்கு அண்ணன் எவ்வளவு பரவாயில்ல சார். கமலஹாசன் மாதிரி ஒரே ஒரு தொகுதி போய் வேணுட்டு போய் நிக்கலையே வாசல்ல. இல்ல கார்த்தி அது ப்ரோ போதும் புத்திசாலித்தனம் அது தான். அது போதும் வரைக்கும் போதும். நல்ல இல்ல அது விஷயம் தான். புத்திசாலித்தனம் தான் கார்த்தி. அவர் தனியா நின்றாரு. அவருக்கு ஓட்டு எவ்வளவு விடுதுன்னு தெரியுது. அவருக்கு வந்து நமக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சு ஒரு சீட் வாங்குறாரு. அண்ணனுக்கு தெரியும் நமக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு இந்த 40 கேண்டிடேட்டும் என்ன டெபாசிட் வாங்க மாட்டாங்க. கமலஹாசனுக்கு வழி இல்லையா? வாழ்றதுக்கு வழி இல்லையா? 40 என்ன பிரச்சனை? கேண்டிடேட்டும் அவரு தான் டெபாசிட் 100 வாங்க கோடி சம்பளம் மாட்டான்னு தராங்கல்ல அண்ணனுக்கு படத்துக்கு படம். தெரியும். இருந்தாலும் படத்துக்கு எதுக்கு படம் 100 கோடி சம்பளம் வாங்க முடியுதுல்ல, அப்புறம் என்ன? அண்ணன் அதுக்கு முன்னாடி படத்துக்கு வைகோ படம் 100 வந்து கோடி அப்படியே சம்பளம் வாங்க முடியுதுல்ல, கண்ட அப்புறம் மாதிரி என்ன? கழுவி ஊத்தலாம். கருணாநிதி இப்படித்தான் ஊத்திட்டு வைகோ திரும்ப போய் சேர்ந்துக்கலாம். திருமாவளவன் ஏடிஎம்கே வந்துட்டு திரும்ப போய் சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி கமலும் கட்சி ஆரம்பிச்சுட்டு டிவியை லைட்டை தூக்கி அடிக்கலாம். திரும்ப போய் சேர்ந்துக்கிட்டா அதெல்லாம் சரியான அரசியல். இப்ப சார் ராஜீவ் காந்தி கூட அரசியல் தான் அரசியல். இவருக்கு ராஜீவ் காந்தி இல்ல தான் இல்ல உங்க இல்ல கூட உங்க பாலை சார், கட்சியில இருக்கும்போது அவ்வளவு பேசினாரு பாலை சார் டிஎம்கே பத்தி. இன்னைக்கு டிஎம்கே சார் பத்தி பாலை சார் ராஜீவ் பாலை காந்தி சார் தான் நீங்க கேட்கணும். நீங்க ராஜீவ் முழு காந்தி தான் இல்ல கேட்கணும். ஏன்பா முழு முழு ஏன் தமிழ் கிட்ட இல்ல இல்ல கேளு. சார் பாலை சார் எத்தனை பேர் ராஜீவ் காந்தி கிட்ட போயிருக்காங்க கேட்கணும். பாலை சார் நீங்க தமிழக முழு ராஜீவ் காந்தி வன்மமா கிட்ட பேசிட்டு கேட்கணும். எத்தனை இருக்கீங்க. பேர் இங்க போயிட்டு பாருங்க இருக்காங்க? எத்தனை ராஜீவ் பேர் காந்தி கிட்ட கேட்கணும். அந்த சார் கட்சி நீங்க ஆரம்பிக்கும் முழு போது இருந்த வன்மமா பல பேர் பேசிட்டு இன்னைக்கு இருக்கீங்க. இல்லையம்மா. பாலை ஏன் சார் போறாங்க? ஸ்டார் ஹோட்டல் கேப்பீங்க, எத்தனை சார் பேர் சொல்றாங்க சார்? இல்ல இல்ல பாலை அண்ணன் சார் வந்து பாலை பாலாஜி சார் ஒரு நீங்க செகண்ட் முழு வன்மமா கட்சி பேசிட்டு ஆரம்பிக்கும் இருக்கீங்க. போது பேர் ஒரு இருந்தாங்க நிமிஷம் கேட்காதீங்க. மீட் பண்ண ஐயப்பா 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 ஒரு நிமிஷம் மீட் பண்ண அவரை. நானே பண்ணி இல்ல பாலை சார் நீங்க முழு வன்மமா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க அவர் மேல பல மாற்று கருத்து இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, விஜய் வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் வந்ததுனாலதான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மணல் திருடுறத பத்தி நிறைய விஷயங்களை பத்தி சீமான் சொன்ன பாயிண்ட்ஸ் எவ்வளவோ இருக்கு. அவர்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அவர் வந்து ஒரு மணல் திருடுறது, மரத்தை வெட்டுறது, இதெல்லாம் எவ்வளவோ பேசியிருக்காரு. ஓகே, அவர் அதை எக்ஸைட் பண்ணிட்டு ரொம்ப விஷயம் பேசுறாரு, அதெல்லாம் ஓகே. அவரை வந்து எவ்வளவு விமர்சனம் பண்ணலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நீங்க விஜயகாந்த் பண்ற மாதிரி அவரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம், ஈஸியா பண்ணிக்கோங்க. விஜயகாந்த் வந்து கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. பட் அவர் பேசின விஷயங்கள் நிறைய பாயிண்ட் இன்னைக்குமே இந்த அரசியல்வாதி பேசாத பாயிண்ட். ஏன் இன்னைக்கு வந்து விஜய் வந்து தமிழ் தேசியத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா அது சீமானோட அடையாளம். எதுவுமே இல்ல பாசிட்டிவான இல்ல அந்த பாசிட்டிவான எந்த விஷயத்தையுமான ஏத்துக்க மாட்டேன் இல்ல கார்த்தி சார். அந்த பாசிட்டிவான எந்த விஷயத்தையுமே பேச மாட்டேன் இல்ல சார். எது சார் சொல்லுங்க சார். அண்ணன் சொல்றது பிராக்டிகல் கிடையாது. ஏன்னா அண்ணனே நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணனே நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் இப்போ பாண்டியோட ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருப்பாரு. இல்ல இல்ல பாண்டியோட ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருப்பாரு. அப்போ அண்ணனை பாண்டிய எப்படி மீட்பீங்கன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னா, சரி ஓகே தண்ணி எப்படி எடுத்து வருவீங்க அப்படின்னு பதில் சொல்லுங்கன்னா அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. நீங்க ஆட்சியில இல்லாத போது என்ன வேணா பேசலாம் கார்த்தி. இப்போ இந்த இது இருக்குல்ல 8 வழி சாலை, இதுக்கு திமுக எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவனா அவங்க என்ன சொல்றாங்க? ராபின்சன் இதுக்கு பதில் நீ பதில் சொல்லு. இல்ல நான் சொல்றேன். இல்ல நீ பேச வேணாம், ராபின்சன் பேசுவோம் சார். நான் இல்ல சார், அது தப்பு தான் சார். அது டிஎம்கே பண்ணது தப்புடா. என்னைய ராபின்சன் நீ வாய முடிய ராபின்சன் வாய முடி. அவர் 100 விஷயம் தப்பா பேசிருக்கோம். ஓகேவா? அதை பத்தி ஏன் பேசுறீங்க? அவர் பேசின பாசிட்டிவான விஷயம் இருக்கா இல்லையா? கதையா பாசிட்டிவா பேசுறதெல்லாம் இல்ல கார்த்தி என்ன நீ ரொம்ப பிராக்டிகாலிட்டி பேசுற அதுக்குன்னு விஜயகாந்த் நல்ல அரசியல்வாதி கிடையாது. யாரு நடுவுல அவர் நல்ல அரசியல்வாதின்னு சொன்னது சார்? அப்ப யாரும் நல்ல அரசியல்வாதி கிடையாது. அப்படியே நீங்க வந்து அந்த இடத்துல இந்த இடத்த வந்து இடம் போடுறீங்க, அது கிடையாது. அந்த இடத்துல ஏன் இடம் போடுறீங்க, அது கிடையாது. திமுக ஒரு மீட்டிங் நடத்துறாங்க சார், நீ பேனா வி இப்ப நான் உடைப்பேன்னு சொல்றாரு. நீங்க வந்து ஒரு ஏடிஎம்கேல இருக்கவங்க பேசுவானா போய் அதை உடைக்கிறதுனால தான் பேனா வைக்கலையா? சொல்லு, அதையும் சொல்லு. எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா?
அதை பண்றாருல்ல, ஏடிஎம்கே காரங்க போய் பேசினாங்களாங்க. சார் அவர்கிட்ட 100 விஷயம் இருக்கும், ட்ரோல் பண்ற மாதிரி விஷயம் இருக்கும், ஆமா இல்ல கேட்டு அவர் இருக்கும், பேசுறது எல்லாமே இதெல்லாம் அரசியல் தான் எல்லாமே கார்த்தி. பேசலாம் சார். சார் ஆமா சார், அவரு எல்லாத்தையும் 8 பேசுங்க வழி சார். அதே ஒரு சாலைய பாசிட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இன்னைக்கு எதுவுமே இல்லையா? இன்னைக்கு பாசிட்டிவா 8 எதுவுமே வழி இல்லையா? சாலைய அவர் பாசிட்டிவா எதுவுமே எதிர்ப்பாரு. இல்லையா? நாளைக்கு அவரே ஆட்சிக்கு வந்தாலும் அவரும் அதை மாதிரி தான் பேச முடியும். அப்போ பிராக்டிகாலிட்டின்னு ஒண்ணு சார் இருக்கு. திமுகவே அதை பண்ணுது. விட்டுட்டு நான் எதிர்கட்சியா இருந்த அவரு ஏன் எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு தெரியுமா? அவர் எப்பயும் ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. அதனால நம்ம இன்னைக்கு வந்து நமக்கான ஓட் சார் பேங்க் இன்க்ரீஸ் பாலாஜி சார், பண்ணா அவர் நீங்க பேசுறாரு. சொல்லுங்க சார், அவ்வளவுதான், ரியாலிட்டி தான். எல்லா கட்சியிலுமே இந்த எல்லா இதுவும் இன்டர்னல் பாலிசி இருந்துட்டு தான் சார் அவர் இருக்கு. எப்பவுமே ஆட்சிக்கு வர முடியாதுன்ட்டு ஆமா, வராரு வரல அதெல்லாம் அடுத்த விஷயம். அது அதனாலதான் நீங்க வந்து எப்படி அவரை ஒருத்தர் சொல்ல முடியும்? இல்ல அவரை இல்லமா அவரு சொல் தம்பி, இல்ல நீ ப்ரோ, அது முதல்ல எதிர்கட்சியா சரியான இருக்கும்போது அரசியல் என்ன வேணா நினைக்கிறீங்களா நீங்க? பேசலாமா? இல்லம்மா, எனக்கு அது இந்த அரசியல்லாம் தெரியாதுதான். நான் கேக்குறது ம் என்னன்னா, எதிர்கட்சியா ம் இருக்கும்போது நீ என்ன வேணா பேசலாம், புரியுதா? ம் நீ ம் ம் ஆளுங்கட்சியா வரும்போது அப்படியே மாத்துறாங்கல்ல. இப்ப நீ பார்த்தல ம் 2017ல என்னென்னலாம் 2017ல இருந்து 21 வரைக்கும் அதிமுக எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, திமுக அதெல்லாம் ம் செய்யறாங்கல்ல. அந்த 2 கருமாந்திரமும் வேணாம் தான் சொல்றோம். அதுக்கு ஒரு அண்ணன் செக்ஷன் 26ல இருக்கு வந்தா அப்படின்னு தானே அண்ணன் வேணான்றோம். இல்ல, அண்ணன் 26ல வந்த உடனே இதெல்லாம் அண்ணன் வந்து செய்ய 26ல மாட்டான்னு நாங்க சொல்றீங்களா? வரலாம் சொல்லவே இல்ல ப்ரோ. 26ல நாங்க இல்ல வந்துருவோம்னு இல்ல சொன்னோம். 26ல 56ல வந்தாலும் அண்ணன் அப்ப இதெல்லாம் செய்ய உங்களுக்குள்ள முடியும்னு ஏன் ஒரு நினைக்கிறீங்களா? குறுகிய பார்வை இருக்கு? அப்ப நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பாண்டடான ஒரு கட்சிக்கு நீங்க இல்லம்மா, ஆதரவாளர் இருக்கீங்க, சீமான் அதனால இதெல்லாம் பேசுறீங்களா? அவரே என்ன சொல்லியிருக்காரு, நான் இல்லைனாலும் எவனோ ஒருத்தன் சிஎம் ஆவான் என் கட்சியில இருந்தா அப்படின்னு சொல்றாருல்ல. நான் அதனால அதுதான் 56 இடையில சொன்னேன். ஒருத்தர் பேசினார் 56ல தெரியுங்களா? அவர் சீமான் தான். வந்தாலும் அதுக்கு தான் 36ல நான் பதில் சொல்றேன். 26ல வர முடியல, அதுக்கு தான் நான் 56ல பதில் வர சொல்றேன். ஆரம்பிச்சுக்க. அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். இடையில ஒருத்தர் பேசினாரு, சீமான் தான் நாம் தமிழர்னு சொல்லும்போது சீமான் நாம் தமிழர் இருக்காரு. சீமானே சொல்லியிருக்காரு அந்த இடத்துல, நான் நாம் தமிழர் தான் சரியா அப்படிங்கிற இடத்த நான் சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்க முதல்ல யாரோட சப்போர்ட் முதல்ல அதை சொல்லிட்டு பேசுங்க. நீங்க வந்து குருட்டு போக்குல உட்காந்து எல்லாரையும் அடிக்க கூடாது. சரிங்களா? நீங்க யாரோட இல்ல சப்போர்ட், ஏன் யாருக்கு அடிக்க ஓட்டு கூடாது? போட்டீங்க? இல்ல பாலாஜி தம்பி ஒரு நிமிஷம் அதை இல்ல, பேசுங்க ப்ரோ. இல்ல இல்ல உங்க வேலையை பார்க்காதீங்க. அதை சொல்லாம இல்ல இல்ல சொன்ன என்னன்னு மட்டும் பேசுங்க. இல்ல அவர் இல்ல யாரு, தன்னோட பேச்சுல அவர் இல்ல ப்ரோ. கருத்து மட்டும் பேசுங்க. நான் இல்ல இல்ல எதுக்கு இல்ல இல்ல கேக்குறேன்? இல்ல 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 ஒரு தம்பி நிமிஷம் இருங்க. தம்பி ஒரு இல்ல நிமிஷம் அவர் இருங்க. எந்த ஒரு கட்சியை நிமிஷம் பொறுத்து உங்க கருத்து மாறுமா என்ன? இல்ல 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 தம்பி இல்ல ஒரே இல்ல நிமிஷம் இல்ல இரு. இல்ல இல்ல தம்பி இல்ல ஒரு ஆமா அண்ணனே ப்ரோ. அதான் இங்க சொல்றாரு. இவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போது யாரு அப்படின்னு சொல்றதுக்கு யாரு இதுன்னு முடியாது. என்ன இல்ல இல்லைங்க, இல்ல நான் நான் ஒரு யாரா யாருமே இருக்கணும்? இல்லாத ஒருத்தரா கூட இல்ல இருக்கலாமே. நான் யாரா யார் இருந்தா பேச்சும் கருத்து ஓட்டு மாத்துவீங்களா? இல்ல இல்ல யாரா டிஎம்கே ஒரு இருந்தா மாதிரி என்னங்க பேசுவீங்க, பாயிண்ட்? பிஜேபி ஒரு மாதிரி இது என்ன பேசுவீங்களா? பாயிண்ட்? இது என்ன இந்த பாயிண்ட்? கதையா இருக்கு. நான் நான் யாரா இல்லைங்க, வேணா இருந்துட்டு கருத்து போலாம், யார் வேணா உனக்கு பேசலாம். என்னப்பா? நீங்க சார் யாருன்னு கேட்டு யார ஒரு அவங்களுக்கு வேணாலும் நிமிஷம், தகுந்த இருந்துட்டு ஒரு கருத்தை எல்லாருமே மாத்தி ஆமா எனக்கு சார் எதுக்கு ஒரு நாம் நிமிஷம், தமிழர் கேள்வி ஒண்ணு மட்டும் பதில் பேசலாம்? ஒண்ணாதான் இருக்க முடியும். நான் என்ன நாம் தமிழரா, பிஜேபியா, அதிமுக திமுகவா இருந்தா தான் பேசணுமா என்ன? அதான் உங்களுக்கு அவர் அந்த யாருன்னு துணிவு இருந்தா நீங்க தெரிஞ்சுட்டு பதில் சொல்லிட்டு மாத்துவீங்களா? பேசணுங்க. தோசை மாதிரி. இல்லங்க, நீங்க சார் ஒரு சார் ஒரு கட்சியை சார் சார் கார்னர் ஒரு பண்ணி நிமிஷம், ஒரு நிமிஷம் பேசும்போது சார். அந்த கட்சி சார்ந்தா அந்த இல்ல நான் சார் கட்சியில சார் தான் கிடையாது, இல்ல நான் ஓட்டர் நான் மட்டும் தான். கட்சி சரிங்களா? கார்னர் பண்ணி பேசல. பாலை சார், பாலை நான் சார், வந்து அப்ப உங்க பிராக்டிகாலிட்டிய அப்ப வந்து அந்த அண்ணன் பேஸ் நீங்க பேசுறதெல்லாம் கொடுக்கணும். அண்ணன் அந்த பேஸ் பேசுறதெல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா பைத்தியக்காரத்தனம் நான் நீங்க சொல்றேன். யாரோட நான் ஆதரவாளர்னு வந்து நான் சொல்லணும். அண்ணன் பேசுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இப்போ திமுக வந்து பேசிச்சு அகேன்ஸ்டா ம் ஆட்சியில ம் இல்லாத போது அவங்க ஆட்சிக்கு ம் வந்தவொடனே பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஓகே இதெல்லாம் அதுதான் ம் பிராக்டிகல் பாலிடிக்ஸ். அண்ணன் பண்றது பிராக்டிகல் பாலிடிக்ஸ் இல்ல. அண்ணன் சார், பிராக்டிகல் பாலிடிக்ஸ் நாங்களே பண்ணாத 8 வழி வரைக்கும் சாலை இப்படிதான் கம்பு வேண்டாம்னு சுத்திக்கிட்டே சொல்லுவோம். யாரு இருக்க வேண்டியதுதான். ஆட்சிக்கு சொல்றதுக்குன்னு வந்தா 8 கேக்குறேன். வழி வேண்டாம் 6 வழின்னு போடுவோம். அவ்வளவுதான் சார், முடிஞ்சு போச்சு. ஆட்சிக்கு வந்தா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு இல்ல சொல்றதுக்கு இல்ல நாம இல்ல சார், யாருன்னு இல்ல கேக்குறேன். சார், என்னையும் இல்ல சேர்த்துதான் இல்ல பாலை சொல்றேன். சார், யாரு நாம பாலை சார், யாரு? என்ன என்ன எனக்கு புரியல இருக்கு. நாம யாரு? அதுக்கு ஒரு நிமிஷம் கிரெடென்ஷியல் பாலை சார், இப்படித்தான் அரசியல் சொல்றதுக்கு நீங்க நாம நீங்க யாரு? நீங்க எல்லாமே பாலாஜியோ தப்பா வினோத்தா பேசிட்டீங்க. யாரு? இல்ல ஏன் சார், இல்ல சார் பாலை சார், என்ன எல்லாத்தையும் தப்பா பேசிட்டீங்க. கல்லு கடையை திறப்போம்னு அவர் சொல்றாரு. ஏன் இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு திரும்ப? சீமான் பேசினா தான் ஃபர்ஸ்ட் அத நீங்க பிஜேபி சப்போர்ட் தெரிஞ்சு உங்க வாயில இருந்து நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு பேசுங்க. தெரிஞ்சனால பாருங்க பிஜேபி அவர் சீமான் பேசினா தாங்க சொல்றாருல, அது எனக்கு வந்து தெரிஞ்சனால நான் பண்ணாங்க இல்ல கேட்டேன். ஃபர்ஸ்ட் வாயை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திறந்து நான் மணல் புடியை பிஜேபி பத்தி சப்போர்ட் சொல்லிட்டு பேசுங்க, எல்லாம் தம்பி தம்பி பேசாதீங்க. ஏடிஎம்கே நான் பிஜேபி சப்போர்ட்டர் கிடையாது. சொல்ல ஏடிஎம்கே எத்தனை தேவையில்ல பேர்? தம்பி. அடுத்து என்ன அவர் தமிழரான்னு கேட்க போறீங்களா? ப்ரோ நான் தம்பி தம்பி பாலாஜி தான் கேட்டுட்டு இப்ப இருக்கேன். அண்ணாமலை சொல்லிட்டா பாலாஜி என்ன? கேள்வி தான் ஒண்ணுதான், கேட்டேன். பதில் ஒண்ணுதாங்க. தம்பி நீங்க யாரு அண்ணாமலை சொல்லிட்டா அண்ணாமலை சீமான் சொன்னது மீறி அண்ணாமலை கொண்டு சொல்லிட்டா போகும்போது நீங்க இல்ல இல்ல தப்பானதான் சீமான் சொல்றது போகுது. அண்ணாமலை தமிழரா சொல்லிட்டா என்ன இல்லையா அண்ணாமலை அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் கேட்பீங்க. கரெக்ட் ஆயிருமா? அதுதான் இது சீமான் வரைக்கும் சொல்றது தமிழரா பைத்தியக்காரத்தனத்தை வேணாம். அண்ணாமலை சொன்னா அண்ணாமலையும் பைத்தியம் தான். அப்ப பாலாஜியும் பைத்தியம் தான். ஓ, ஒழுங்கா ஆமா புரியாம பேசினா இல்ல, பாலாஜி அவர் ஆமா அவர் வந்து என்ன சீமான் ஏன் சொல்றது சொல்ற அண்ணாமலை ஏன் சொன்னா சார், அண்ணாமலையும் பைத்தியம் தான். எனக்கு ஏன் சொல்றாரு புரிஞ்சு பாலாஜியும் போச்சு. பைத்தியம் தான். ஆமா அவர் இருந்துட்டு ரஜினி போட்டோம். அவர் ரஜினி ஃபேனா மாறி பேசுறாரு. என்ன பண்ண முடியும்? அவர் மேல
ஆமா இன்னைக்கு அவரே அந்த குணாவுக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கும் போது தெரிஞ்சது. என்ன ரஜினி ஃபேனா இருந்தா என்ன இப்போ உனக்கு என்ன நீ ஆட்சிக்கு வரும்போது அவர் அரசியலுக்கு வராருன்னும் போது ஒரு உருட்டும் போதும் அரசியல் வரலன்னும் போது ஒரு உருட்டுறதும் அண்ணா சீமா உருட்டலையா? அந்த போர் எப்போ வரும்? அவர் போர் வரலன்ட்டு போயிட்டாருல.
அண்ணன் என்ன உருட்டினாரு தம்பி இல்ல அண்ணன் என்ன உருட்டினாரு போங்க தம்பி இதான் எதிர்பார்த்தீங்க ரஜினிகாந்த் வச்சு அண்ணன் என்ன உருட்டினாருன்னு கேக்குறேன். அவர் அரசியல் வரும்போது என்ன உருட்டினாரு, இப்ப அரசியல் வரலன்னு என்ன உருட்டினாரு? வரக்கூடாதுனாரு அவர் தமிழர் இல்லைன்னு சொன்னாரு. அதுல நான் ஓப்பனாவே சொல்றேன். அவரே தமிழர் இல்லன்றாங்க, சீமானே தமிழர் இல்லன்றாங்க. அப்புறமா என்ன, நீ போய் தமிழர் டிஎன்ஏவோட சீமானை எடுத்துட்டு வா ஃபர்ஸ்ட், அப்புறமா பேசலாம். அவர் தமிழரா இல்லையா? சீமானே தமிழர் இல்லையா? ரஜினி ஃபேன்ஸ் அவ்வளவு ஆஃபன் பண்ணிருக்காரு. யாருக்கு போய் யாரு டெஸ்ட்ல எடுக்க முடியாது. ஆமா தான் ஓகே. சீமானே தமிழர் இல்ல, அப்புறமா என்ன நீ புடிங்க மாதிரி ரஜினிகாந்த் பத்தி ரஜினிகாந்த் தமிழர் இல்லன்னு சொல்ற? ரஜினி என்னைக்கு நான் தமிழன்னு என்னைக்கு சொன்னாரு? சீமான் என்னைக்கு சொல்லிருக்காரு? சீமான் தமிழர்னு சொல்லிட்டா போதுமா? கட்சி பேரே அவர் தமிழரே கிடையாதுங்க. சீமான் ஃபர்ஸ்ட் தமிழர் இல்லையா? ஆமா என்ன அவரு சார் இருங்க சார், அவரோட டிஎன்ஏவே வேற ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. போய் டிஎம்கே பாஸ் கிட்ட கேள்வி, அவர் யாருன்னு சொல்லுவாங்க. உங்க ஆளுங்கிட்ட கேள்வியா? எடுக்க வேண்டியதான். பாலாஜியோட டிஎன்ஏ அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுரு, அவர் யாருன்னு ராபின்சன் உங்க ஆளுங்கிட்ட கேள்வி. மன்னர்கள் கீழே நம்ம வாழ்ந்திருக்கோம். விஜயநகர பேரரசு கீழே வாழ்ந்திருக்கோம். எவ்வளவு எல்லா ஸ்டேட் இப்ப தமிழ்நாடு கூட. அப்புறமா என்ன ரஜினிகாந்த் தமிழர் இல்லன்னு ரஜினிகாந்த் தமிழர் இல்லன்னு சொல்றோம், பைத்தியமா இல்லையா? பல மன்னர்கள் கிட்ட வாழ்ந்தாங்கன்னா, மன்னர்கள்னா குறுநில மன்னர்கள் தானே, அப்படி வாழ்ந்த எப்படி தமிழன்னு சொல்லுவார்? என்டையர் சவுத் இந்தியாவே தமிழர் வாழ்ந்துருக்கான். அப்ப ரஜினிகாந்த் பிறந்தது எங்க? தமிழர் ரஜினிகாந்த் தமிழர் சொல்ற பைத்தியம்னு சொல்லாம என்ன பண்ணுவாங்க? கோவம் சினிமால இருக்கா ஆளுவீங்களா அப்படிங்கிற கோவம். ஆமா, இவரு எங்க இருந்து வந்தாரு? யாரு? சீமான் எங்க இருந்து வந்தாரு? சினிமால வந்து ஏரியாக்கு நற்பணி இயக்கம் வச்சுக்கிட்டு அது மூலமா 10 பேர். சீமான் எங்க இருந்து வந்தாரு? சினிமா அவர் சினிமால இருந்தாயா வந்தாரு? ஒண்ணு இல்ல, அவர் எங்க இருந்து வந்தாரு தம்பி? அவர் தமிழரும் இல்ல, அவர் சினிமால இருந்தா வந்தாரு. அதனால நீங்க தமாஷ் எல்லாம் பண்ணாத, அதெல்லாம் வேற யார்கிட்டயே பேசு. நீ தமாஷ் பண்ணாத. வடிவேல் நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு, நீ இவளுக்கு ஸ்பேஸ் போட்டுட்டு இருப்பியா? நான் ஸ்பேஸ் போடுறேன் போடல, உனக்கு என்ன? சீமான் பைத்தியம் தான். ஐயோ கேக்குறதுக்கு பதில் சொல்லியா நீ? நாளைக்கு வடிவேல் கட்சி ஆரம்பிக்கிறாள், ஷாம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாள், நீ அதுக்கு ஸ்பேஸ் போடுற. தம்பி விடுங்க சார், ஏன் சார் விடுங்க. இல்ல தலைவர் எல்லாம் மிதிச்சு எடுத்துருவாங்க. நல்லா வேற ஏதாவது. சரி ஓகே ஓகே. தலைவரை தப்பா பேசுறேன் போட்டுருவேன். ஏய் ஆமாண்டா பொறம்புக்கு. டேய் ஐயப்பா தூங்கிட்டே நீ? தம்பி ப்ரோ கேக்குதா ப்ரோ? இது என்ன வேற லெவல் ஃபைட்டா போகுது? ஐயோ அவனை தூக்கி விட, அவன் ஒரு பைத்தியம். ஏன் சார் சார் பைத்தியம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அவனை வந்து என்ன உருட்டிக்கிட்டு இருக்கான். அவன் பைத்தியம் தான் அவன். இல்ல அவன் என்ன பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சரி விடுங்க விடுங்க விடுங்க. பைத்தியமா இல்லையா? பைத்தியம் தான் சார். விடுங்க சார். விடுங்க சார் விடுங்க சார். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்தா நம்மளும் ஒரு பைத்தியம் ஆயிரும் சார். உனக்கு செம கூலா இருக்குமே இன்னைக்கு. நாளைக்கு வேற ஆபீஸ் போறத வேற தெரியல. இந்த கார்த்திக் இவ்வளவு லேட் ஆயிருச்சு. யார் ஆனந்த்? நாளைக்கு என்ன சண்டே தான்? சண்டே ஐயோ சண்டே இங்க வர்க்கிங் டே. சண்டே யூஸ்வலா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வர்க்கிங் டே. மந்த்லி ஒன் டே லீவ். தெரியுதா? ராபின்சன் 6 வழி சாலை போடுவீங்களா சார்? அரசியல்லாம் அப்படிதான் சார், நாங்களே எதிர்ப்போம். புரியுதா சார்? அதெல்லாம் இன்னொன்னு அவங்க மத்தவங்க வேற ஒருத்தர் அந்த விஜய் பேசுனது, ஒரு விஜய் ஃபேன் ஒருத்தர் பேசினார், கார்த்தி சொன்னாங்க. அதுதான் அப்படிதான் ஆரம்பிச்சு இந்த டாபிக். இப்ப கார்த்தியே வந்து சேலத்துல ஒரு பெரிய ஒரு 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 பவர்ல இருந்தாலுமே, இப்ப நான் ஒரு மாவட்டத்துல இருக்கிறேன்னா கார்த்தியை நான் வந்து 2 பேருமே சேம் ஏடிஎம் கீழ இருக்கும், நான் விட்டுருவேனா சார் கார்த்திய? இதுதான் சார் இன்டர்னல். அவனை ஒழிச்சு கட்ட மாட்டேனா? நான் ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன். அப்ப நீங்க நான் மாவட்டமா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு ஏடிஎம்களுக்கு எனக்கு வந்து பவர் கொடுப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. என்ன மூலமா தான் நடக்கும். இதுதான் ரவுடிசம்னு. ரவுடிசம் நம்ம ஓப்பனா அந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டு சொல்லிடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், மாவட்டம்னா போய் 10 பேர் கழுத்தா வெட்ட போறோம். இதுதான் சார். இது இருக்கா இல்லையா சார்? எல்லா கட்சியிலும் இருக்கு சார். இல்ல கார்த்தி, இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரவுடிசம்னு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது, எல்லா பொது பிரச்சனைக்கும் போய் நிக்கிறது, ஒரு தாதா மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த ஏரியால வந்து இவனை இருந்தா பண்ண இருக்கும். அதை தான் ரவுடிசம். அதுக்கும் கொலை பண்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் கொலை பண்றவங்க. ஆமா, எவ்வளவு எல்லா ரவுடிஸும்
பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லாருமே அப்படியே இது பண்ணிட்டு பாருங்க, இருக்காங்க. நான் 10th படிக்கும் போது ஒரிஜினல் டிசி போல போயிருச்சு சார். அப்ப வந்து பாமக பீரியட்லயே இல்ல. எங்க பெரியப்பா கிட்ட சொல்லி அப்ப அவங்க ரூலிங் இல்லாத போதும் கேட்டு உங்க டூப்ளிகேட் ஒரே சீக்கிரத்துல முடிச்சுட்டாங்க. அது எப்படி தம்பி சார்? ராபின்சன் இதெல்லாம் ஜெனரலா சார்? ராபின்சன் நீங்க வந்து ராபின்சன் நீ ஒண்ணு இவ்வளவு சொல்றிய, பாமக விடு. இப்போ நாம் தமிழர்ல எவ்வளவு ட்வீட் போட்டிருக்காங்க. நான் ஒண்ணு வந்து ஒண்ணு சார். டோல்ல போயிருந்தேன், என்னை வந்து அண்ணன் இதை காமிச்சவொடனே விட்டேன், நான் பைக்ல தான் போயிருந்தேன் அப்படின்லாம் எவ்வளவு பேர் ட்வீட் போட்டிருக்காங்க. சார் எல்லா கட்சியும் அதை சார் பேஸ் பண்ணி நீங்க தான் சார் ஏன் சார் சும்மா நாம் தமிழ் இல்லைன்னா பண்ண ஏன் சார் முடியாது இப்படி சார். விருப்பி செல்லுவீங்க? யோ ட்வீட் போட்டது வளரையா சொல்றேன், நான் என்னவோ அது நானா கட்டுக்கதையை வச்சு சார் சொல்றேன். இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தங்க நாம் தமிழ்ல இருக்கிறவங்க சொன்னாங்களே, இவங்க ஒரு மீட்டிங் போகும்போது சீமான் சார் வந்து இவரு இது மாதிரி தான் ரூம் அது மாதிரி தான் ஓப்பனா சொல்றாங்க. அவ்வளவு வருஷம் இருந்தவங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாத்துலயும் இருந்துதான் இருக்கு இதெல்லாம். ஏன் அவரே அப்படித்தான் இருக்காரு. கட்சி நன்கொடை கொண்டு வந்தியா, இதெல்லாம் எதுக்கு இருக்கா? அப்படின்னு சொல்ல வீடியோ எல்லாம் இப்ப இல்லையா? வெளியே இருந்து நீங்க என்ன பாக்குறது என்ன நினைப்பீங்க? யூடியூப்ல பாத்துட்டு பொங்கிட்டு அவன் பொங்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், போயிட்டு படுக்க வேண்டியதான். கட்சி நன்கொடை எதுக்கு வாங்குறாரு அண்ணன்? கட்சி நடத்துறது தானே. ப்ரோ ப்ரோ கேக்குதா? ஹாய் ப்ரோ. நீ என்ன ப்ரோ நாம் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? கேளு தம்பி கார்த்தி, நாம் கட்சி தமிழர் தான் நாம் தமிழருக்கு அகைன்ஸ்டா பேசுவாருன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் ஜாப்ன்றான், அப்ப படிக்க வேணாமா யாரும்? சரி ஓகே அஷி, சொல்லுங்க. இப்போ விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் அரசியல் பேச ஆரம்பிச்சீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி யார் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க? அதுவே பெரிய விஷயம் ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேசுறானா அதுவே பெரிய விஷயம். யாரு? ஆமா அதை பண்ணிருக்கேன். ஓகே, நீங்க ஆடு மாடு மேய்க்கிறவனுக்குலாம் வந்து இதை வந்து உங்களுக்கு ட்ரோலா தெரியுது பேசுறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்கலாம்ல? இல்ல எப்படி ப்ரோ ரியாலிட்டியா இருக்கும்? இல்லைங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே நெகட்டிவ் நான் சொல்றேன். ஒரு மனுஷனை புரிஞ்சவும் படுத்தாதீங்க, கேவலமும் படுத்தாதீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதை வந்து பேசுறாரு. ஓகே, அந்த ஐடியாலஜிக்கு யார் ஓட்டு போடுறாங்களோ போடலையோ அது வேற தனி. அதை தாண்டி அந்த பேசுனதுல வந்து நெகட்டிவ் மட்டுமே ஆமகரிக்கிறாரு. அவர் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க சொல்லிட்டாரு, நெய்தல் படின்னு ஒண்ணு சொல்லிட்டாரு. அவர் வந்து டூரிஸ்ட் கட்டிக்கலாம் 1 லட்சம் சம்பளம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பேசுறீங்களே தவிர அதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள், மலையை பத்தி பேசியிருக்காரு, ஆத்து மணல கொள்ளடிக்கிற பத்தி பேசியிருக்காரு, தூர்வாரத்தை பத்தி பேசியிருக்காரு. ஒரு மீட்டிங் போனா 1 மணி நேரம் பேசுறாரு. 1 மணி நேரம் பேசுறாரு. ஒரு மீட்டிங் எல்லாரும் தான் பேசுறாங்க கார்த்தி. பேசுறது முக்கியம் இல்ல, செயல்பாட்டுல இருக்கணும்ல சார். அதுதான் சார் அவருக்கு நம்ம ஓட்டு போறது இல்ல. சீமா கார்த்தி, இப்போ அறப்போர் இயக்கம்னு ஒண்ணு இருக்கு, கட்சியே கிடையாது சார். அவங்க வந்து எல்லா கரப்ஷனையும் எடுத்துட்டு வராங்கல்ல. ஐயோ கேக்குறேன். நான் அவருக்கு அசிக்கு பதில் சொல்லிக்கிறேன். அசி சரியா, அவர் வந்து ஒரு அரசியல் வைக்கிறாரு. ஓகேவா, அந்த அரசியல் வந்து உங்களுக்கு கோமலைத்தனமா தரலாம், கிணத்தனமா தெரியலாம், என்ன வேணும் தெரியலாம். ஓகே, ஆனா அதுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்கா இல்லையான்றது மட்டும் தான் நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 100 விஷயம் பேசுவான். 100 விஷயத்துல 90 விஷயம் லூசுத்தனமா இருக்கட்டும். 10 விஷயம் சரியா இருக்கு அப்படின்னா அந்த 10 விஷயத்த மட்டும்தான் யோசிக்கணும். லூசுக்கும் பைத்தியம் ஒரே ஒரு நீங்க பாருங்க, நீங்க வந்து ஒருத்தர் விஜயகாந்த் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் லூசுக்கும் ஆக்க முடியாது. விஜயகாந்த் ஆக்கிறாங்க. லூசுக்கும் பைத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒண்டி சொல்லு சார். போதும் சார். என்ன சார்
என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க bro, நீங்க? கார்த்தி bro, ஒண்ணும் இல்ல bro, சரி ஓகே யார்கிட்டயோ அடிச்சு சரி ஓகே வச்சிருக்காரு. ஓகே பேசு நீ பேசு. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சரி ஓகே அவருக்கு தலைவர் வன்மம், அவருக்கு வன்மம், அவர் ரஜினி தலைவர் அட்டாக் தலைவர் பண்றான், நான் வன்மம், சும்மா அவருக்கு இருப்பேனா? எதுக்கு சார் தலைவர் அட்டாக் தலைவர் பண்றாரு. அட்டாக் தலைவர் பண்றானே நீ நடந்தா சப்போர்ட் பண்ணி பேசுற, சார் நான் சும்மா விட்டுருவேனா? அதெல்லாம் முடிஞ்ச கதை சார். சார் அதெல்லாம் பழைய கதை சார், முடிஞ்ச கதை சார். ஏன் சார் பேசிட்டு இருக்கீங்க bro நீங்க? கார்த்தி அவர் bro ஏங்க உங்க தலைவர் உங்க தலைவரே உங்க எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் என்ன வேற என்ன? சும்மா நீங்க வேற முட்டு கொடுத்துட்டு போறீங்க உங்க எங்க தலைவருக்கு. எங்க உங்க தலைவர் அவன் தலைவரே அட்டாக் பண்ணா நான் சும்மா இருப்பேனா கார்த்தி? சுருக்கெடுக்க மாட்டேன். அதான் உங்க தலைவரே உங்கள குனி வச்சு தாண்டி போயிட்டாரு. அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒண்ணு யாரும் தாண்டலாம் இல்ல. எங்க தலைவர் என்ன சொன்னாரு அவர் எங்களுக்கு என்னமோ போதும் கார்த்தி. நீ இப்ப சீமானுக்கு முட்டு என்ன கொடுக்குறல்ல, சொன்னாரு, என்ன அவர் போதும்? 1000 சரி சொன்னாரு. ஓகே அதுல வாங்க. உங்க 10 தலைவருக்கு 90% உங்க தலைவருக்கு லூசுத்தனமா பேசுமா இருக்கலாம், உங்க தலைவருக்கு 10% நல்லது சார் இருக்கும்ல. நீ பாருங்க ஒண்ணும் இல்ல சொன்னல சார், உண்மையா பாருங்க. உங்க பாலாஜி உங்க தலைவரை தலைவரே இல்ல வந்துட்டு உங்க அரசியல் தலைவரை வரும்போது பத்தி பேசினா சீமானை உங்க ரிஜெக்ஷன் பண்ணிட்டு தலைவரை தானே பத்தி பேசினாரு. பேசுனீங்க போயிட்டு அப்படின்னா தாஜ்மஹால்னு சொல்றாரு. சார் ஆனா தலைவரை பத்தி கரெக்டா பேசினா சொல்றாரு 1/2 சார். மணி நேரம் நான் பேசுவேன். உங்க பேசு தலைவரை பத்தி பேசினா 1/2 பேசு மணி நேரம் நான் பேசு பேசுவேன். அவரை பாத்துக்கோங்க நீங்க. பேசு. என்ன இப்போ நீ சொல்லு, லூசுக்கும் பைத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம் நோண்டி சொல்லு, நான் பேசல. 6 மணி வரைக்கும் உட்கார வேண்டிய போது நீ நாராயணா ஒரு இல்ல வார்த்தை யூஸ் இல்ல நான் ஒரு வார்த்தை சத்தியமா யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ற வார்த்தை தப்புன்னா நீ யூஸ் பண்ற வார்த்தை தப்பா இல்லையா? சரி வேணாம் விடுங்க. என் வாயை கதறீங்க. நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு வந்து உடனே கதறுவானுங்க. இந்த கப்லன்லாம் வந்துருவான் கதறுவான். அவன் விடுங்க. கார்த்தி ப்ரோ இன்னொரு வார்த்தை இருக்கு, அதையும் சேர்த்திட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இன்னும் உத்தேசம் கேட்டா அப்புறம் எல்லாம் இல்ல கதறுவீங்க. அப்புறம் ஆக்சுவலா இன்னைக்கு பாலாஜி பிரதருமே கபிலன் மாதிரி தான் பேசினாரு கொஞ்சம். ஆமாமா அப்படிதான் பேசிட்டு இருக்காரு அவரு. லூசுக்கு பைத்தியன்றீங்க. போட்டுருவேன் அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கு, இல்ல அந்த போட்டுருவேன் அந்த தலைவரை வார்த்தையை பத்தி சேர்த்துட்டோம்னு பேசினா அப்படின்னு. வச்சுக்கோங்களேன். இன்னும் லூசு பைத்தியன்றீங்க. ஓகே இன்னொரு வார்த்தையை சேர்த்து வச்சிட்டோம்னா அப்புறம் என்ன வருது? நாளைக்கு எல்லாரும் இல்ல கண்டன கார்த்தி, ஆகிடுவானுங்க. இல்ல நீ இப்ப நீங்க நீ சொன்ன சார் இல்லையா நீங்க பேசலாமா சார்? அதை 90 மாத்தி மாத்தி பேசுறத பத்தி நீங்க இல்ல பேசலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க 90 பேசலாமா? 90% மாத்தி மாத்தி இல்ல பேசுறத பத்தி அவர் என்ன பேசலாமா? கார்த்தி நீங்க 90% பேசலாமா? எந்த ஃபர்ஸ்ட் 7 பேரா? 90% இல்ல வந்து லூசா நீங்க தான் பேசலாமா? பேசுறாரு நீங்க அப்படின்னு நீ நீ தானே சொன்ன. ஆமா நீ சரி சொன்னையா இல்லையா? ஐயோ ஃபர்ஸ்ட் நான் கார்த்தி சொல்லவே இல்லை. விஜயகாந்த் நீ நீங்க மாதிரி சொல்லலையா அத? யாரையுமே சரி ஓகே சரி பண்ணல. ஒரு நிமிஷம் ஆனந்த் நீ இருங்க. பண்ணல. அதை ஒரு சொல்லலைன்னா நிமிஷம் இருங்க. விட்டுடு. அப்ப சரி ஓகே. நான் அப்ப நீ ரஜினி சொல்லலைன்னா பேசுறதுக்கு விட்டுடு, நீ வருவோமா? சொல்லலைன்னா விட்டுறேன். ரஜினி நீ பேசுற இல்ல கேட்டுக்க. ரஜினி பேசுறத பத்தி பேச ஆரம்பிப்போமா? ரஜினி சீமான் நீ பேசுறத பேசுறீங்களே பேசுனத எவ்வளோ? பத்தி ரஜினி தான் நான் பேசுன பேசுறேன். ஆரம்பிக்குமா? நீ பேசுனத பத்தி ரஜினி தான் நான் பேசுற பேச்சுக்கு ஆரம்பிக்குமா? ரஜினி நீ பேசுற ஒரு பேசுனத வீடியோ பத்தி தான் நான் இந்த பேசுறேன். சரி ரஜினி ஒருத்தன் பேசுனத வீடியோ பத்தி எல்லாம் நான் போட்டிருப்பான, பேசுறேன். அவன் பேர் என்ன? தமிழ் லைட் வீடியோ எல்லாம் ஆரம்பிக்குமா? அவன் 3 பார்ட்டோ 4 பார்ட்டோ போட்டான் நினைக்கிறேன். அதெல்லாம் அதுதான் அதுதான் நீ கார்த்தி, ஆரம்பிக்குமா? ஆர்டர் பண்ணிருப்பா. நீ பேசுனத என்ன வச்சுதான் அப்புறம் நான் பேசுனேன். விடிஞ்சிரும் பாத்துக்கோங்க. விடிஞ்சிருச்சு விடிஞ்சிரும் சரி ஏற்கனவே. சார். ஓகே, கபிலன் வேணா இறக்கி விடுறேன், நீ பேசிக்க கபிலன் கூட. அதான் அவன் பெரிய அதெல்லாம் சூரி. விடுங்க. எல்லாம் வைபர் ராஜாக்கும் கபிலனுக்கும் ஒரு ஒரு ஸ்பேஸ் நடந்தது, அத மாதிரி நீங்க கபிலனும் பேசிக்கங்க. ஏன் சார் நீங்க வேற, நீங்களே ராமர் கோயிலுக்கு போய் சொர்க்கம்னு சொல்லுவீங்க, அப்புறம் சசிகலா வீட்டுக்கு போயிட்டு கோயில்னு சொல்லுவீங்க, தாஜ்மஹால் ஐயோ கருணாநிதி சமாதிக்கு தாஜ் போயிட்டு தாஜ்மஹால் சொல்லுவீங்க. இப்படிதான் சார் ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க வாழ்க்கைய. நீங்க ஏன் சார் வந்து அடுத்த பேசுறீங்க? இன்னும் இனி என்னென்னலாம் பேச போறீங்களோ தெரியல, பாப்போம். அது ப்ரோ இல்ல ஆக்சுவலி கார்த்தி அவர் அது எல்லாருக்கும் இதெல்லாம் நல்லதா பரவாயில்ல கார்த்தி, இருக்கிறாரு. அவ்வளவுதான். இதெல்லாம் பரவாயில்ல. இதுதான் இல்ல ஆனா சார். இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா 90% பேசுனது லூசுத்தனம் தான், பைத்தியம் தான் அது. அத ஒத்துக்க, நான் தான் அவ்வளவுதான் இன்னொரு வார்த்தை முடிஞ்சிச்சு. சொல்லிடுவேன்னு சொல்லிட்டேனே, அந்த 100% வார்த்தை தான் இதெல்லாம் எல்லாருக்கும் பரவாயில்ல. தெரியுமே. ஆனா 90% பேசுறது லூசுத்தனம் தான், அது பேர் பைத்தியம். அத நீ சொல்லாம சொல்ற, ஏன்னா நீ அத சொல்ல வேணாம்னு ஹர்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிற. சார் அவர் பாலாஜி அவர் சார் அது கட்சி நடத்துறாரு கார்த்தி சார். போற போக்குல வந்து சார் அவர் அண்ணாமலை அது வந்து கட்சி சீமான நடத்துறாரு. பார்த்து கல்லுக்கடை எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நீ அவர் சொன்னதா சரி ஒரு நிமிஷம் இரு. அவர் சீமானாவது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி நடத்துறாரு, கேண்டிடேட் போடுறாரு, இத்தனை எலெக்ஷன் பேஸ் பண்ணிட்டாரு 10 வருஷத்துல. இந்த எலெக்ஷன் நிக்க போறாரு. நம்ம பேசலாமா அவரை பத்தி ஃபர்ஸ்ட்? பாலாஜி சார் பேசக்கூடாது ஏன்? இப்ப கட்சியில இல்லன்னா இப்ப நீ எந்த கட்சியில இல்ல இருக்க? கட்சியில எல்லாம் நீ இல்ல, நீ பேசக்கூடாதுன்னா யாரை கட்சியில இல்லன்னா கேக்குறீங்க? இப்ப அரசியல் புரியல. பேசவே இல்லையா? நீ பேசிட்டு இருக்க 2 வருஷமா அரசியல். இப்ப நீ நீ எந்த கட்சியில இருக்க? எந்த நீ கட்சி? அரசியல் நீ பேசுற? எந்த கட்சிப்பா? நீ நீ சொல்லு பேசுற பாப்பா. மாதிரி தான் தலைவர் பேசுவாரு, தலைவர் பேசுற மாதிரி தான் நானும் பேசுவேன், ராபின்சன் பேசுவான், நாங்க பாலாஜி எல்லாம் சார் பேசுவோம். பாலாஜி சார் நீ ஒரே பேசுற அப்படிதான் மாத்தி மாத்தி ராஜா, நீ பேசுவான். தம்பி பாலாஜி நீ சார் பேசு ராஜா, நீ என்ன வேணா பேசு ராஜா. ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் அரசியலுக்கு வர்றது உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அரசியல் வரலன்னா நான் கோலன்னு சொல்லுவேன். யார 2 பேர் பேசுறீங்க? அபரிஷ் இதான கேப்னு அடிச்சுட்டான். அவன் ஒரு வெறி பிடிச்ச ஏட்டர், அவன் ரஜினி ஏட்டரு.
அப்படியே இந்த துண்டு போட்டு பேசுவோம் தெரியுமா கார்த்தி, அந்த மாதிரி பேச. ரஜினி ஏற்றல ப்ரோ, விஜய் ஃபேன். சார் நீங்க தாஜ்மஹால், கோயில், சொர்க்கம் இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டுங்க சார். ஏன் சார் நீங்க வந்து வம்பிழுக்கிறீங்க எல்லாத்தையும்? இதேதான் நான் வந்து அவர் போயிட்டு இந்த காலில் விழுந்தாருன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? நீ அவர் வந்து இந்த ஆன்மீக ரிலேட்டடா சொன்ன அன்னைக்கு நீ அப்படி உருட்டுன. நீ அவர் இப்ப எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் வந்து நல்லவரா இருக்கணும்னு இல்லை, எப்பயுமே ஒரே மாதிரிதான் இருக்கணும்னு இருக்கிறாரு. ஆன்மீக ரிலேட்டடா அயோத்தி போனப்ப நீ என்ன சொன்ன? அதுதான் நானும் சொல்றேன். அப்படி இருந்தா பிரச்சனையே இல்லைன்றேன். அப்புறம் வம்புக்கு வந்து இம்புதான் பண்ண முடியும். அவங்க சொல்லலையா? அவங்க என்ன பாலிடிக்ஸ் நின்னாங்களா? அவங்க ஒன்னும் பாலிடிக்ஸ்க்கே வராதவங்க எல்லாம் பாலிடிக்ஸ் நீங்க வந்து பேசதானே போறாங்க. பாலிடிக்ஸ் வராதவங்க யார சொல்றீங்க? பாலிடிக்ஸ் வராதவங்க யாரு? இல்ல பாலிடிக்ஸ் வராதவங்க யாரு? இல்ல பாலிடிக்ஸ் வராதவங்க யாரு? பாலிடிக்ஸ் வராதவங்க யாரு? எங்க எங்க 20 எந்த இதுல நின்னாங்க? ஆமா சொல்லுப்பா, என்ன நின்னாங்க சொல்லு. ஆமா பாலிடிக்ஸ் ஏன் பாலிடிக்ஸ் வராதீங்க? பாலிடிக்ஸ் பத்தி ஏன் பேசக்கூடாது? பாலிடிக்ஸ் வராதவங்க ஓட்டு இல்லன்னு இருக்கா? பாலிடிக்ஸ் வராதவங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல. ஓட்டு இருக்கிற எல்லாரும் ஓட்ட பத்தி பாலிடிக்ஸ் சொல்லிட்டேன் சார். அதான் சொல்லிட்டேன். ஓட்டு இருக்கிற எல்லாம் தாஜ்மஹால், அதனால என்னப்பா? ஆமா, என்ன தப்பு? எல்லா பக்கமும் திமுக, அதிமுக, பாஜக எல்லா பக்கமும் ஒரு உருட்டு வழக்கம் போல. ஏன் சார்? ஆமா, இப்ப நீ நடுவுல சீமான் அண்ணனையும் அண்ணாமலையும் கல்லுக்கடையில உருட்டுல அது மாதிரி விஜயகாந்த் மாதிரி நீங்க சொல்லல. அண்ணாமலை இல்ல, அண்ணாமலையும் ஒரு கல்லுக்கடையா சொன்னார்னா அது ஒரு பைத்தியகாரத்தனமா இல்லையா? கல்லுக்கடையை ஒழிச்சுட்டு தானே சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. கல்லுக்கடையெல்லாம் ஒழிச்சுட்டு தானே சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அது எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க? கல்லுக்கடை ஒழிச்சாங்க. கல்லுக்கடை தான் வர்றாங்க. இல்ல கல்லுக்கடை எப்படி வருதுங்கிறதுக்கு பிஜேபி வெப்சைட்ல ஏதோ ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. ஒரு டீடைல்டா சார் அதெல்லாம் இருக்கு சார். பாண்டிச்சேரியில இருக்கு, கேரளால இருக்கு சார். சும்மா சார் நீங்க சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க. நீ ஏதோ அண்ணனுக்கு உருட்டணும்னு முடிவு பண்ணிட்ட இன்னைக்கு. ஆனா நீயே தப்பி தவறி சார். இங்க பாருங்க, அண்ணனை கம்பேர் பண்ணும்போது ரஜினி பாலிடிக்ஸ் எல்லாம் பேச, ரஜினிக்கு பாலிடிக்ஸே கிடையாது. அதனால ரஜினி பாலிடிக்ஸ் சீமான அரசியல் பேசலாம்னா அதான் சொல்றேன் சார். கார்த்திக் ரவிவர்மா அரசியல் பேசலாம்னா ரஜினி அரசியல் பேசலாம், ரஜினி ரசிகர்கள் அரசியல் பேசலாம். கார்த்திக் ரவிவர்மா கேட்டா ஒரு அரசியல் நின்னாரா? இருக்கிற உரிமை ரஜினி ரஜினி கண்டிப்பா ரஜினி ரசிகனா பேசக்கூடாது. எல்லாரும் பேசலாம். இருங்க, நீங்க சங்கி இல்லன்னு ஒரு பேசுவீங்க, லால் ரஜினி ரசிகரை ஏன் பேசக்கூடாது? ரஜினி ரசிகர்கள் ஓட்டு இல்லையா? பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்ற? ரஜினி ரசிகர்கள் ஓட்டு இல்லையான்னு கேக்குறேன் சார். நீங்க பேசவே ஏன் பேசக்கூடாது? நீ பேசுறியா? அப்ப நீ எந்த கட்சியில இருக்க? நீ எந்த கட்சியில இருக்க? ரஜினி என்ன பண்ணாருன்னு என்ன பேஸ் பண்ணி தான் ஆகணும். இல்ல என்ன புரியல, சொல்லுமா சொல்லு. ரஜினி ரசிகர்கள் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்ல, ரஜினி ரசிகர்களா பேசும்பொழுது வந்துட்டு ஏன் பேசக்கூடாதுன்ற? ரஜினி ரசிகர்களுக்கு ஓட்டு இல்லையா? இல்ல பிரதர், எல்லா கட்சிக்கும் இல்ல சார். எல்லா கட்சிக்கும் வந்து அடிக்கிறவர் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? இப்ப நாளைக்கு நீ அபிமானமா இருக்கிறவங்க இப்ப நீ கூட தான் வந்து ஒரு நாளைக்கு டக்குனு பிஜேபி இன்னைக்கு பார்த்தா வந்து உங்க அண்ணனுக்கு வந்து இல்ல அதெல்லாம் இல்ல நீ கூட தான் வந்து மோடிக்கு ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடுற. மோடி எலெக்ஷன் இங்க வரும்போது திமுகவை திட்டுறாரு, ஆனா ஸ்டாலினுக்கு முதல் வாழ்த்து சொல்றாரு, வந்தா அப்படியே முதல் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு. அப்போ மோடி என்ன பண்றாரு? மோடி பண்ற அரசியல் மோடி பண்ணலாம், மோடி ரசிகனா இருக்கிற நீ பண்ணலாம், நான் ரஜினி ரசிகனா இருந்து நான் அரசியல் பேசக்கூடாதா? இது என்ன கதையா இருக்கு கார்த்தி? அதே பண்ணுங்க சார், அதே தயவு செஞ்சு பண்ணுங்க, அதே பண்ணுங்க. லால்சலாம் நடிங்க, ஸ்டேஜ்ல வந்து சங்கில் அதே ஸ்டேஜ்ல நீங்களே வந்து பகவத்கீதையை பேசுங்க. அது பேசலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பகவத்கீதையில வந்தது குகையில போய் நீங்க உட்கார்ந்ததெல்லாம் பேசுங்க. அதுக்கப்புறம் இப்ப மோடி பேசுறாருல, இதுதான் பல வருஷம் மோடி பேசுறாருல, மோடி அப்படிதானே பேசுறாரு. ரஜினி பேசினா ஒத்துக்க மாட்டியா? உங்களை இதுக்கப்புறம் எந்த எலெக்ஷன்லயும் யாரும் தேட போறது இல்ல. அதனால
ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பார்த்து பேசிட்டே இப்ப இந்த இந்த கலைஞரனுடைய இதுக்கு திறந்தாங்களே, அப்ப யார கூப்பிட்டாங்க? யார பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க? கூப்பிடனாலும் போக போறாரு. கார்த்தி தபாஸ் பண்ணதா? என்ன கூப்பிடனாலும் போக போறாரு. உங்கால் வந்தாருன்னா அவ்வளவுதான் கூப்பிடுவாங்க. மோடி எத்தனை நடிகர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு? ஏன் போனாரு? இவர் தான் வேலைக்கு ஆகாத வரல. இவர் வீட்டுக்கு போறதுனால என்ன கிடைக்கும் அவருக்கு? எப்போ 2014 எதுக்கு வந்தாரு அவர் வீட்டுக்கு? 2014 இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வீட்டுக்கு வந்தாரு? வீட்டுக்கு போனாரு. அப்ப நீ நம்புனாங்க. அதெல்லாம் போச்சு. அண்ணாமலை ஏன் வந்து அண்ணாமலை ஏன் ரஜினி கட்சியில சேர்ந்துட்டு போய் பிஜேபியில சேர்ந்தாரு? ரஜினி கட்சி ஆரம்பிக்க முன்னாடி போய் சேர்ந்தாரு. அண்ணாமலை என்ன வேணா பண்ணலாம் கார்த்தி. இன்னைக்கு அண்ணாமலை வந்து ரஜினிகாந்த் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. எதிர்த்து பேசுறாரு அண்ணாமலை. அது பேச வேண்டிய தேவையில்லை. ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணுவாரு. ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணுவாரு. பண்ண மாட்டாரு. ஓட்டு போடுவாங்களா பார்த்தலாம். தில்லில இருந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. தில்லில இருந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நாங்க எதுக்கு எங்க ஓட்டு தான் உங்களுக்கு தேவை. எங்களுடைய பண்ண மாட்டாருல. அவர் பண்ண மாட்டாருல. அவருக்கு தேவை இல்லைங்க. அவரு எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் தேவையில்ல. அவர் வந்து ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு யாருக்கு சார்? யாருக்கு வேணா இருந்துட்டு போட்டோம். பிஜேபிக்கு இந்த கார்த்தி ஓட்டு பிஜேபி. ஒரு டைம் மக்கள் மாதிரி 2 பேரும் ஏன் 2 சென்ட் சண்டை போட்டுக்கிறீங்க? 2 பேரும் அவர் போய் ஒரே டைம்ல வந்து 2 சின்னத்துக்கு வந்து கையெழுத்துவாருங்க. எது விடுவதோ அது அவ்வளவுதான். அதுலயே நீ ஃபர்ஸ்ட் ஒரு மில்லி செகண்ட்ல யாருக்கு விழுதோ அதுதான் கார்த்தி. 2த்துக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது. நீ என்ன ஒன்னும் இந்த வாக்குச்சீட்டு நிலைமையிலே இருக்கியா? இதுல வந்து நீ 2த்துலயும் பிரஸ் பண்ணாலும் எதுல செல்லாத ஓட்டு தான். நீங்களா வாக்கு சீட்டா இருந்தா செல்லாத ஓட்டு தான். பாலே சார் சொல்லுமா சார்? ஒன்றும் சார், நீங்க கலைஞர் பத்தி சொன்னீங்க. அந்த மெரினா பீச்ல தான் வந்தது. ரஜினி போனாரு, போயிட்டு என்ன சார் பண்ணாரு? தாஜ்மஹால் மாதிரி இருக்குன்றா சார். தாஜ்மஹால் என்ன? ஷாஜகான் மும்தாஜுக்கு அதுவும் சமாதி தானப்பா. அது என்ன சமாதியா இல்லையா? அதுவும் சமாதி. அவ்வளவு பிரம்மாண்டமா என்னையா பேசுற நீ? நீங்க எல்லாம் அரசியல் வேற பேச போறீங்க. அது சமாதியா இல்லையா? ஏங்க அதுவும் யாரு தப்புன்னு சொல்லி இல்லன்னு இருக்கு. நான் சொல்றேன் தப்பே சொல்லலையே. சசிகலா வீட்டுக்கு போங்க, கோயில் மாதிரி சொல்லுங்க. கலைஞர் சமாதிக்குவாங்க, தாஜ்மஹால் மாதிரி சொல்லுங்க, கோயிலுக்கு போங்க, சொர்க்கம்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. யாருங்க உங்களுக்கு விடலையா? வேற யாருக்கும் அழைப்பே விடலையா? தெரிஞ்சு போச்சு. எங்க போய் உருட்டுங்க. எது இந்த அழைப்பே இல்லையா மத்தவங்களுக்கு எல்லாம்? அவரு என்னங்க இந்த ஆடியோ லான்ச்க்குலாம் பழைய ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருக்கவங்க கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாரு. அது என்ன வேணா ஆயிட்டாங்க. கலைஞர் 2 எடுக்கு தான் அழைப்பு கொடுத்தாங்க. போன கூட்டம் அள்ளி தெரிச்சிருச்சாங்க. மரியாதை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல. ஏங்க லால் சலாம் வந்துச்சு. என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. ஒரு படம் வந்து ஓடலன்னா என்ன இருக்கும்? படம் சரியில்லை. நீயே சொன்ன கார்த்தி, படம் ஓடலன்னா என்ன? ஒரு படம் ஓடலன்னா என்ன? அவரோட மவுஸ் போயிடுமா? சம்பந்தம் இல்லன்னு சொல்லிட்டேன். நீ அதை விட நீ இப்ப எதுக்கு? இல்ல படமே ஓடலாமே இருக்கட்டும். அதனால என்ன? இப்போ ஒரு படம் ஓடலன்னா மவுஸ் போயிடுமா? ஒரு படம் ஓடலன்னு மவுஸ் போடலன்னா எதுக்கு கூப்பிடுறாங்க அவரை? இப்போ ஜி வந்தாலும் ஒரு ரஜினியை பார்த்து ஒரு கை கொலுக்குவாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவாரு. இப்போ அப்ப நீ என்ன பண்ணுவ? முட்டு கொடுக்குறேன்னு பாக்கலாம். ஜி வரும்போது என்ன முட்டு கொடுக்குறேன்னு பாக்கலாம். அதான் சொல்றேன் சார். நீ ஜிக்கும் குளுக்குவீங்க, எல்லாருக்கும் குளுக்குவீங்க. அதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஜி குளுக்குவாரியா வந்து இங்க? அவர் அப்ப என்ன சொல்லுங்க? இப்படியே நினைச்சிட்டு இருங்க. உங்களை யாரும் மதிக்கல. இதுக்கப்புறம் என்னைய நீ நினைச்சிருக்கிற? யாரும் மதிக்காம தான் அயோத்தியில போன கூட்டு வந்து உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்தாங்களா? நீ சொல்லு பாப்போம். நீ சொல்லு. யாரும் மதிக்கல என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற? நீ போற பக்கத்துல யாரோ ஒரு அயோத்தியில எல்லாருக்கும் கொடுத்தாங்க. முன்னாடி போட்டாங்க. சொல்லு பாப்போம். சொல்லு. தமிழ்நாட்டுல இருந்து யாரு கொடுத்தாங்க? தனுஷ் எங்க போய்? இல்ல தனுஷ்க்கு யார் மூலமா வந்தது? தனுஷ்க்கு தனியாவா கொடுத்தாங்க? சரி சார், இவ்வளவு பேசுறீங்களே நீங்க. இல்ல சார், ஜனவரி 21 இல்ல சார், ஜனவரி 21 ஜி உங்க ஜிஏ கூப்பிட்டு அயோத்தியில கூப்பிட்டது யாரு? என்ன பண்ணிருக்கீங்க சார்?
மக்களுக்கு எதாவது பண்ணிருக்கீங்களா யாரு சார் நீங்க? மக்களுக்கு என்ன பண்ணாங்க? இப்ப அரசியல்வாதி எல்லாம் என்ன பண்ணாங்க மக்களுக்கு? அ- நடிகனை கேட்க சரி மாட்டீங்க ஏன் நீங்க ஏன் வந்து பண்ணணும்? சார் ஏன் சார் அரசியல்வாதிகளை நீங்க ஏன் கேட்காம பண்ணணும்? நீ நடிகனுக்கு இவங்கதான் கேட்காம அரசியல் வந்துட்டீங்க. வரேன்னு சார் ஏன் சார் சொல்றாங்க. நீங்க பேசுறீங்க? ம். ஆ? அரசியல்வாதிகளை கேட்காம நீ நடிகனை வந்து அப்புறம் ஏன் சார் மக்களுக்கு என்ன பேசுறீங்க? பண்ணன்னு கேக்குறீங்க? நடிகைகிட்ட நீ எதுக்கு வந்து என்ன பண்ண அவரு மக்களுக்கு தான் என்ன சார் பண்றேன் நடிகன் எதுக்கு பண்றேன்னு பண்ண 20 வருஷமா நடிகை சொல்லிட்டு வந்து இருந்தாரு என்டர்டைன் தான் பண்ணணும். சார். மக்களுக்கு அவர் அவன் படையப்பால என்டர்டைன்மெண்ட் ஒரு பாட்டு பண்றதே ஒரு போட்டிருந்தாரு, போய் சேவை எடுத்து தான் பாருங்க. கலை சேவை தான் கார்த்தி. ஏன் உடல் பொருள் ஆவியெல்லாம் தமிழருக்கு ஆமா தமிழருக்கு தமிழருக்கு தான் கொடுப்பது அவரு. நல்வான்னு பாட்டு பாடிருக்காரு. நான் என்ன சீமான் மாதிரியா தன்னுடைய சொந்த மருமகனுக்கும் இதுக்கும் கட்சியில பதவி கொடுக்கறதுக்கு நீ இதெல்லாம் பேசுனா அடிச்சு இல்ல நொறுக்கி இல்ல எடுத்துருவாங்க கார்த்தி. சீமானை பத்தி சுலுக்கு சொந்த எடுப்பேன். சொந்த பொண்ணுக்கு லைக்கால காய்ச்சி அதுதான் கொடுத்து படம் அடிக்கலாம். சுலுக்கு எடுப்பேன் அது தப்பு சீமானை. இல்லையா? இன்னும் நீ முட்டை அதையும் காலி கொடுத்துக்கிட்டே பண்ணி வரலாம். இருந்தேன்னா சொந்த பொண்ணுக்கு லைக்கா வந்து பைத்தியக்காரனா அவனுக்கு ஒரு கால்குலேஷன் இல்லாமையா இது கொடுக்குறான். அவன் பைத்தியக்காரன். படம் இல்ல, எடுத்தாங்க லால்சலாவும் பைத்தியக்காரன். பையன் கால்ஷீட்னா அதனால குடுக்குறாங்க சார். அவ்வளவுதான் லால்சலாலும் சார். படம் எடுத்தவன் பைத்தியக்காரன் தான். வேற என்ன? இப்போ இவனுக்கு இவங்க பையனுக்கு படம் எடுக்கிறானே அது எதுக்கு எடுக்கிறான்? ஜேசன் அது விஜய்க்கு பிடிக்கிறதுக்காக காக்கா பிடிக்கிறதுக்கு உலகத்துக்கே நீ தெரியல இன்னும் சார். உருட்டுறிய போ தனியா விட்டுறிய. கார்த்திகே தெரியும், அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறது தான் நம்ம கிட்ட. அந்த பையனோட திறமையை பார்த்து அந்த பையன் ஏதோ ஒண்ணு பண்ணி திறமையை பார்த்து கொடுத்தாங்க. என்ன படம் அது? தலைவரை பத்தி பேசினாலும் சுல்கெடுப்ப கார்த்தி. நீ ஆனா விஜய் தலைவரை விஜய் பத்தி கூட பையன் பேசிருக்க, அதெல்லாம் பத்தி பேசிக்க, பேசினா அதெல்லாம் தப்பு இல்ல. சுழுக்கெடுப்பீங்களா? ஆனா வந்து சுழுக்கெடுப்பீங்களா? சீமானை வந்து நீ ரொம்ப ஆல்ரெடி எல்லாருக்கும் கை கால் அமுத்துற அளவுக்கு எல்லாம் இருக்கீங்க நீங்க. சுழுக்கெடுப்பீங்களா நீங்க? பின்னவா தலைவரை பத்தி நீ வந்து போங்க சார், நீங்க வேற உங்க தலைவரை scene எல்லாம் முடிஞ்சு போச்சு பேசிக்க சார். சும்மா கார்த்தி. காமெடி ஆனா பண்ணிட்டு சீமானை வந்து ஏன் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் கேக்குறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை சீமானை முட்டு கொடுத்துக்கிட்டு. சார் தலைவருக்கு சீமான் ஃபார் பெட்டர். தலைவரை விட சீமான் வந்து கட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே என்ன கட்ஸ்? எது பைத்தியமா இருக்கு? என்ன கட்ஸ் வேணும் சொல்லுங்க. பைத்தியம் எல்லாம் கட்ஸ் தான். உட்கார்ந்தா 30 லட்சம் ஓட்டு. பைத்தியமா இருக்கிறது கட்ஸ் அதுக்கு தான். இன்னொரு வார்த்தை இருக்கு சார். அது இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு சார். அது வேணா கேட்டுக்கோங்க. அது வேணா சொல்லுங்க சார். நீங்க பைத்தியமா இருக்கிறது நீங்க கட்ஸ் சீமான் தான். பைத்தியம் அப்படின்னா இன்னொரு அப்படி வார்த்தை இருக்கு. அது சொல்லிக்கோங்க. 2021 கமல் கூட அப்படிதான் பேசினாரு. டிவி எல்லாம் உடைச்சாரு. இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன தெரியுமா? அட்லீஸ்ட் கமல் நாளைக்கு சொல்லிட்டு சீமான் அரசியல் போக வர மாட்டாங்க. மாட்டாங்க. நாளைக்கு சீமான் கூட்டணி சேர்ந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப கட்சி இல்லைன்னு இல்ல வேற ஏதாவது நடிச்சிட்டு பேசுவீங்களா? இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க ஒரு டைம் வரைக்கும் உருட்டிக்கிட்டு இல்ல சார், ஒரு இருப்பாங்க. 30 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே போவாங்க. சொன்னீங்க நீங்க. இப்பயே மாறுறீங்க. தலைவரை வாரின உடனே அவர் யாரையும் நிலைமை என்ன? இழுக்கணும். அவர் இன்டர்வியூ நடிச்சிட்டு இருக்காரு. இல்ல அது புத்திசாலித்தனம் தான் சொன்னீங்க. நீங்க தான் என்டோஸ் பண்ணீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி. ஆமா நான் புத்திசாலி தான் சொன்னேன். அவங்க வந்து அவங்களுடைய சர்வைவலுக்கு ஒரு புத்திசாலித்தனம் தான். நான் அதை தப்பு சொல்லல. அவர் நிலைமை என்ன? அதான் சொல்றேன். அவர் தலைவரே ஒரு survey பைத்தியம் சொல்றியா? பைத்தியம் இல்லையா? அது பைத்தியம் தான். இருக்காருன்னு சொல்றோம். அது என்ன தப்பு இருக்கு? பைத்தியம் தான் அவரு. இல்ல கமலஹாசன் நிலைமை என்ன? இந்தியன் 2 நடிச்சிட்டு இருக்காரு, இந்தியன் 3 நடிச்சிட்டு இருக்காரு, தக் லைஃப் நடிச்சிட்டு இருக்காரு, பிக் பாஸ் பண்றாரு. அடுத்து வந்து எச்1 படம் பண்ண எவ்வளவு எம்பியா போறாரு? நீ என்ன கோயம்புத்தூருக்கும் நார்த் சவுத் சென்னைக்கும் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எம்பி எல்லாம் அதை விட்டுட்டு பிஜேபி பார்த்தேன். அவர்தான் நிக்க இல்ல, இல்ல. மாட்டாரு. நீங்க அதுவே கிடையாது. நீங்க சமாதி சீஃப் கெஸ்டா போற ஆள் தான் நீங்க. அந்த சமாதி நீங்க சமாதி சீஃப் கெஸ்டா போற ஆள் அந்த தானே சார். சமாதி கூட அழைப்பு இல்லையா பேசுறீங்க. கமலஹாசனுக்கு? அதுதான் ப்ராப்ளம் பாயிண்ட். அதுக்கு சமாதிக்கு சீஃப் கெஸ்டா போற அதே ஆள் தான் அதுக்கே நீங்க. அழைப்பு இல்ல. அவரை பத்தி பேசுறீங்க. சார் வாழ்க்கை ஃபுல்லா சீஃப் கெஸ்டாவே இருந்து வாழ்ந்துடலாம். அவ்வளவுதானே. சமாதி சார், கமலுக்கு இல்ல, தமிழ் சினிமாக்கு யாருக்குமே ஆமா. அழைப்பு இல்ல. அதுதான் நீங்க அவ்வளவு தூரம் பேசுறீங்க. அது யாரை எங்க மதிச்சிருக்காங்க அதுங்க தெரியும் உங்களுக்கு. கலைஞர்னாலும் இவங்களதான் கூப்பிடுறாங்க, சசிகலானும் இவங்களதான் கூப்பிடுறாங்க. ஏன் மத்தவங்களை கூப்பிட வேண்டியதானே? கமல் நீங்க திமுக டபுள் சைடு சப்போர்ட் பண்ணிட்டு பேட்ஸ்மேன் அங்க மாதிரி போக பேசிருக்கீங்க. முடியாது. டபுள் சைடு விக்கெட் இல்ல இப்போ பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு பேசுறாரு கமலஹாசனை பத்தி. சரி ஓகே, அப்படியே நீ பேசுறல்ல. இதே கமலஹாசன் அந்த விஸ்வரூபம் டைம்ல என்ன பேசினாரு? அதுக்கப்புறமா வந்து தீபாவளிக்கு எங்க உட்காந்து இருந்தாரு? ஜெயா டிவில பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. நீ அதனால வந்து இவங்களை பத்தி எல்லாம் பேசாத. பேசினா எல்லார பத்தியும் பேசலாம். அந்த பாயிண்ட் பேசலாமா? அப்படி எல்லாம் பேச வேணாம். நீ சீமானுக்கு ஏன் முட்டு கொடுக்குறதா நான் கேட்கிறேன் உன்ன. நீ உடனே தலைவர் அடிக்க வர. சீமானுக்கு எதுக்கு முட்டு கொடுக்குற? தெரியாம பண்ணிட்ட கார்த்தி உடையோ. சரி ஓகே. ஒரு கேக் வாக்க என்டிகே வெர்சஸ் ரஜினி, ரஜினி வெர்சஸ் விஜய். பீயிங் டிஎம்கே டிவோட்டி அண்ட் அஜித் ஃபேன் ஜாலியா இருக்குல்ல உனக்கு? யாரு யாருக்கு சீமானுக்கு யார் அஜித் சீமானுக்கு கூட சப்போர்ட்டர்ஸ் அதிகம் சார்.
சீமானுக்கு கூட 30 லட்சம் பேர் ஓட்டு போறாங்க. லால் சலாம 1 லட்சம் பேர் கூட பார்க்கல சார். ஏன் சார் நீங்க வேற? கண்டுபிடிச்சிட்டான் போய் சீமான் பார்த்துட்டான். எடுத்த வாழ்த்துக்கள்னு ஒரு படம் இருந்தது. அதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியுமா? அரசியல் கட்சி தலைவர் பேசினா சீமான் நீ சினிமாவை கம்பேர்னா சினிமாவோட தானே கம்பேர் பண்ணோம், பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ணுவா. ரஜினி எலெக்ஷன்ல நின்று அதோட கம்மி ஓட்டு வாங்கினா நீ பேசுறதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு நீ சினிமா கம்பேர் பண்ணியா? சினிமாவோட தானே கம்பேர் பண்ணோம். அப்படியே நீங்க வந்து நீ முட்டு கொடுக்கறதுக்கோசரம் நான் வந்து சும்மா இருக்க முடியுமா? சரி, நீங்க அரசியல் சண்டை போடுறீங்க, உங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? நான் தனிப்பட்ட முறையில பேசுவேயா அரசியல் சண்டை? நீங்க தான் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டீங்கல்ல, விஆர்எஸ் வாங்கிட்டு அரசியல் பேசுற மாதிரி நான் எழுதி கொடுத்து போயிட்டீங்கல்ல சார். நீங்க தான் அரசியலுக்கு சம்பந்தம் எழுதி கொடுத்து போயிட்டீங்கல்ல, நீங்க தான் எழுதி கொடுத்து போயிட்டீங்களா அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அரசியல் கட்சிக்கு தான் சம்பந்தம் இல்லை. அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? நீ ஒவ்வொரு வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நீ ஓட்டு போட்டுதானே ஆகணும். அரசியலுக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஓட்டே போடாமையா இருக்கும், வேற எங்கேயாவது இருக்கும், வேற நாட்டை விட்டா போயிட்டோம். அரசியல் சம்பந்தம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஓட்டு போடுறல நீ யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுற ஒரு எலெக்ஷன்லயும். எப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு போனா யோகி, அதுக்கப்புறம் அகிலேஷ், அதுக்கப்புறம் இங்க வந்து எல்லாரும் அவரை வந்துதாயா அவரை சுத்திதாயா நடக்குது. அங்க சந்திரபாபு நாயுடு இவராதான் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் அது அமையல, என்ன பண்ண முடியும்? அது எல்லாருக்கும் அமையுமா? அதையும் எடுத்து கொடுத்துருங்க. அங்க போனா அது எல்லாருக்கும் அமையாது கார்த்தி, அது எல்லாருக்கும் அமையாது. நீ தலைகிட நின்று தண்ணி குடிச்சாலும் நினைக்காது. பைத்தியக்காரங்களா இருந்தா ஒண்ணும் அமையாது. அதெல்லாம் இல்ல இந்த கிரிக்கெட்ல ஜோக்கர் இருப்பாங்க இல்லையா, இந்த பக்கம் விளையாடலாம் அந்த பக்கம் விளையாடலாம். இங்க சசிகலா பக்கம் போனா அங்க ஒரு குத்து, இந்த பக்கம் கலைஞர் சமாதிக்கு போனா அங்க ஒரு குத்து, போனா அங்க ஒரு குத்து. டபுள் சைட் பேட்ஸ்மேன் இல்ல அவரு ஏன் பொலிட்டிக்ஸ்ல வரலன்னா அவருக்கு ப்ராப்ளம்னா அவர் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுவார். அதான் அவருக்கு எல்லாரும் பிடிக்கும். ரிலீஜியஸ் வந்து அவர் வந்து ஹிந்து பிடிக்கும், ஓகேவா? அவர் ரொம்ப டிவோட்டி. அதனாலதான் யோகி போய் பார்த்தாரு, அதனாலதான் அவங்க மத்தவங்கள தேடுறாங்க. ஓகே, அவரு நீங்க அதுல குறைய சொல்ல முடியாது. நீங்க என்ன வேணா ஓகே வராம போனாரு. பிரச்சனை என்னன்னா மத்தவங்க அவங்கள தேடுறாங்க. இப்ப எதுக்கு வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஸ்டாலின் வந்து ரஜினிக்கு வேலை இல்லாம போயிட்டு வந்து போய் பாக்கணுமா? அவருக்கு சீமான் ரஜினி இவனுங்க கம்பேர் பண்ணி தானே பேசுறாங்க. நீங்க பண்ண முடியுமா சார்? சீமான எங்க சார் நீங்க தூக்கி இல்ல இவங்க அதுதானே பேசுறாங்க. லால் சலாமா 30 லட்சம் ஓட்டு கார்த்தி வந்து 30 லட்சம் ஓட்டு சீமான் வாங்கினதுக்கும் லால் சலாம் பார்த்த மக்களுடைய இதையே கம்பேர் பண்ணி பேசுறாப்புல. அதனால இதே சீமானு திருமாவளவனோட இருந்து அவரை பேசிட்டு அப்படி வந்து வெளியே திருமாவளவன் பேசுறவரு இதே மாதிரி எப்படி நம்ம வைகோ பேசுறோம் அதே மாதிரிதான் ஒரு ஆளு. வைகோக்கு என்ன இப்ப கார்த்தி சொல்றாரு பாத்தீங்களா? இது மாதிரிதான். உங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க அரசியல் பேசாதீங்க தயவு செஞ்சு. ஏன் பேசக்கூடாது? அவரு நின்னாரா? நீ சொல்லுங்க. தோத்துறாரு. நின்னாங்களா? நின்னாங்களா? நீ சொல்லு. நின்னாங்களா? அவ்வளவுதான். நிக்கல. ஏன் நிக்கல? கொரோனாவா? ஏன் நிக்கலன்னா அவங்க 1000 காரணம் இருக்கும். நின்னாங்களா? கொரோனா முடிஞ்சு 2 எலெக்ஷன் ஆச்சு. 2 எலெக்ஷன் வரப்போகுது, 3வது எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க வந்தீங்க அரசியல் தான் வரலன்னு சொல்லிட்டாங்க, அப்புறமா எதுக்கு ஏன் வரணும்? நாங்க என்ன பைத்தியமான தனித்தனியா நின்று அரசியல் பேசுவோம் ஐயா சார். சீமானை பத்தி பேசுறதுல உங்களுக்கு தகுதியே இல்லை சார். அதான் சீமான பைத்தியத்தை பத்தி எல்லாம் பேசுவோம் சார். நான் தான் இன்னொரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பைத்தியத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. விட்டுருங்க, அது சொன்னா கோவப்படுவாங்க எல்லாரும். ஆமா சார், போங்க சார், சும்மா காமெடி பண்ணிட்டு. என்ன சின்ன பிள்ளைரமா 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க, பேச முடிச்சு போங்க. குட் நைட். குட் மார்னிங். ஓகே.